அனைவருக்கும் வணக்கம். நற்புலரி வணக்கம். 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. நைன் சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சியாளர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு அவேர்னஸ் ஆன் சைபர் கிரைம். சைபர் கிரைமில் நடக்கும் குற்றங்களிலிருந்து நாம் எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்வது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் புது புது சைபர் கிரைம் பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிக சிறப்பாக தங்கள் அனுபவங்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்குவதற்கு முன்பு இரவும் நற்புலரியில் காலையில் சேவஸ் சேவஸின் முதல் நிகழ்வாக சைலன்ஸ். அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி அமைதியாக தங்கள் நன்றியுணர்வை வெளிப்படுத்துவோம். கண்களை மெல்ல திறக்கும். அடுத்ததாக அஃபர்மேஷன். நாம் அடைய வேண்டிய விஷயங்களை சங்கல்பங்களாக எடுத்து அதனை ஒவ்வொரு நாளும் வாய்விட்டு சத்தமாக சொல்லி பார்ப்போம். அதன் வகையில் தனது அஃபர்மேஷனை வாய்விட்டு சத்தமாக மியூட் செய்து சொல்லி பார்ப்போம் 5 முறை. அடுத்ததாக விஷுவலைசேஷன். நாம் அடைய விரும்புகின்ற விஷயங்களை அடைந்ததாக நினைத்து அதனை அனுபவித்து கண்களை மூடி காட்சிப்படுத்தி பார்ப்போம். அடுத்ததாக எக்ஸசைஸ். சுவாச பயிற்சி. இதயத்தின் வழியாக மூச்சினை உள்ளே இழுக்காமல் வயிற்றின் வழியாக மூச்சினை உள்ளே 3 செகண்ட் இழுத்து 3 செகண்ட் வயிற்றினில் ஹோல்டு செய்து 3 செகண்ட் வெளியே விடவும். இதனை 5 முறை செய்யவும். அடுத்ததாக ரீடிங். இன்றைய தலைவர் ஷெரில் சாண்ட்பர்க். ஷெரில் சாண்ட்பர்க் த COO
சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஆஃப் ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் ஆரம்பிக்கப்படும்போது மார்க் சுகர்பர்க் அவரோட சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட இன்னொரு தலைவர். இஸ் renowned for her leadership in expanding the platform's global reach. She is also an advocate for gender equality and women's empowerment in the tech industry. ஃபேஸ்புக்ன்றது ஒரு ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான். அதுல இவங்களும் ஒருத்தவங்க. இவங்க தான் சிஓஓ. இவங்க வந்து உமன் எம்பவருக்காக நல்ல ஒரு பாடுபட்ட ஒரு தலைவர்னு சொல்லலாம். ஸோ டெக் இண்டஸ்ட்ரியில உமன் எம்பவர்மெண்ட்காக பாடுபட்ட ஒரு தலைவர். இவரை பற்றி ஷெரில் சாண்ட்பர்கை பற்றி தெரிந்து கொள்ள இணையத்தில் தகவிறக்கம் செய்து கொண்டு அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக எஸ் கிரைவின் நாம் அடைய வேண்டிய விஷயங்களை எந்த அளவு அடைந்து கொண்டிருக்கிறோம், எப்படி அடைய போகிறோம் எப்படின்றதை எழுதி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அனுபவங்களை சேனலாக எழுதி தொடங்கினால் அது நிச்சயமா நம்மளுக்கு ஒரு வெற்றிக்கான வழிவகுக்கும். அந்த வகையில் நற்புலரியல் சேவஸ் தினமும் காலை நாம் பார்த்துட்டு வரோம். இது நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்கு ஒரு உதவி புரிகின்ற நம்பிக்கையோட அடுத்ததாக இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்குவதற்கு லட்சுமி நாராயண் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. சார், இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு நாள் அதிகாலை பொழுது பயனுள்ள வகையில் நாம் வாழ்நாளை துவங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கு குழுமி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்கேற்பாளர்களையும் பயிற்சி வந்திருக்கக்கூடிய ஆளுமையாளர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த மாதம் துவக்கத்திலிருந்து நாம் அவேர்னஸ் ஆன் சைபர் கிரைம் என்ற தலைப்பின் கீழ் தினம் பயிற்சிகளை சந்தித்து வருகின்றோம். நற்புலரி வரலாற்றில் இன்றைய நாள் 401வது நாள். தொடர் நிகழ்வாக இன்றைய பயிற்சியாளரை அறிமுகம் செய்யும் நேரம் இது. அடிப்படையில் இவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய நபர். இவர் பிஎஸ்சி எம்பிஏ பட்டதாரியான இவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை என்று சொன்னால் 2012 அவர் ஜேசி இயக்கத்தில் இணைந்தது. அதன் காரணமாக 2013 ஜோன் சர்டிபிகேஷன் ட்ரைனிங் முடித்தார். அதன் விளைவாக அவருக்கு பயிற்சி துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டதன் காரணமாக பின்னாளில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு பயிற்சியை துவங்கிய அவர் பல்வேறு முன்னணி நிறுவனங்களுக்கு பயிற்சி எடுக்க ஆரம்பித்தார். அவர் பல்வேறு நிறுவனங்களுக்கு பயிற்சி எடுத்தாலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தூத்துக்குடி ஸ்டெர்லைட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், கோல்கேட் பால்மலி போன்ற முன்னணி பன்னாட்டு நிறுவனங்கள் குறிப்பிடத்தக்கவை. குறிப்பாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சிஎஸ்ஆர் புரோகிராமுக்காக அவர் தொடர்ந்து ஒரு வருடம் பெண் சுற்றுப்புறத்தில் உள்ள ஏழை பெண்களுக்கு தொழில் முனைவோருக்கான தன்மை ஆற்றலை உருவாக்க வேண்டும் என்று எடுக்கப்பட்ட பயிற்சியின் விளைவாக 6 தொழில் முனைவர்களை உருவாக்கியதை தனது வாழ்நாளின் மிக பெருமிதமான சம்பவமாக கருதி மகிழ்கின்றார். பயிற்சியாளர் மத்தியில் கொஞ்சம் வித்தியாசமானவர். காசு பணத்திற்காக பயிற்சி எடுப்பதை விட அதில் புண்ணியம் கிடைக்கும் என்ற நோக்கில் பயிற்சி எடுக்க வேண்டும். பயிற்சியாளர்கள் ஒரு அடிப்படை உழைப்புடன் பயிற்சி எடுத்தால் வெற்றிகரமான ஒரு ரிசல்ட்டை வழங்கும் என்ற ஒரு மிகுந்த ஒரு தன்னம்பிக்கையுடன் பேசும் ஒரு ஆற்றல் மிகு ஆளுமை இவர். இப்படி நல்ல பண்புகளுக்கு சொந்தக்காரரான இவருக்கு ரோல் மாடலாக அவர் எடுத்துக்கொள்வது அவருடைய தந்தையார் மறைந்த கணேசன் ஆசிரியர் அவர்களை. இப்படி தந்தையை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற தனது வாழ்வையை துவங்கிய இவர் இன்று நல்லதொரு தந்தையாகவும் பரிமளித்துக் கொண்டிருக்கின்றார். அவர்தான் நமது நண்பர் பிரிதிவராஜன் கணேசன். பிரிதிவராஜன் கணேசன் அவர்கள் இன்று நமக்கு சைபர் கிரைம் குறித்த அவருடைய சொந்த வாழ்வின் அனுபவங்களையும் இங்கு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார். அவரை வரவேற்று அவரை அறிமுகம் செய்து தளத்தை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய காலை பொழுதிலே நட்புறவையில் இணைந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் என்னோடது முதல் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ரொம்ப அருமையான இன்ட்ரடக்ஷன். அது என்ன சொல்கிறது, அது ஜேசியோட பாரம்பரியம்னு சொல்லலாம். அது லக்ஷ்மி சார் வந்து பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அதுக்கு ஈடு இணை இல்லைன்னு சொல்ல முடியும். ரொம்ப அருமையான இன்ட்ரடக்ஷன், ரொம்ப சந்தோஷம் சார். இதில் வந்து இது சார் எனக்கு என்னுடைய ஸ்லைட் கொஞ்சம் தெரியுதான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார், கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார், பக்கா. எஸ் சார், கொஞ்சம் இதை டைட் பண்ணுங்க. அது இது ஓகே தானே? இப்போ ஓகே தானே?
எஸ் சார். எஸ். சைபர் கிரைம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்து, இந்த தலைப்புல வந்து நீங்க உங்களுடைய நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணது, ஸோ இது பற்றி மற்றவங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு தளத்தை கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு முதற்கண் நன்றி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சம்பாரிச்சோமா, நம்ம கல்லா கட்டணுமா, நம்ம வேலையை பார்த்தோமா, ஓடிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற காலத்தில் ஸோ சைபர் கிரைம்ங்கிற விஷயத்தை எடுத்து இது வந்து ரொம்ப மிகப்பெரிய டாபிக். அது நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, இது எதுக்கு இந்த டாபிக், இந்த டாபிக் நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் தேவையான டாபிக் எனக்கு. வாழ்க்கையில் நீங்கள் சஸ்டெயின் பண்ணணும், நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னா, விதவுட் செல், நேற்று சொன்னார் பார்த்தீங்களா, செல் உடம்புல செல் இருக்கோ இல்லையோ, ஆனால் செல் இல்லாமல் மனிதர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கூகுள் வந்து உங்களை மறுப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம ஒரு முருகன் சாரோட, ஐஜி முருகன் சாரோட ஸ்பீச் ரொம்ப அருமையாக இருந்தது. அது என்ன சொல்கிறது, அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னா, நம்ம பெர்மிஷன் கேட்டாலே கிடைக்கக்கூடியது, நம்ம அப்பாயின்மெண்ட் கிடைக்காது அந்த மாதிரி பர்சனாலிட்டி கிட்ட. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு தளத்தில் இணைய வச்சு நீங்கள் வந்து இத்தனை பேருக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அது ரொம்ப மிகப்பெரிய சேலஞ்ச். அது நேற்று நைட்டு வந்து குமரேசன் சாருக்கு வந்து ஒரு மெசேஜ் சாட்டிங் ஒன்று போட்டிருந்தேன். அதாவது எங்கள் ஐஓசியில் வந்து என்னுடைய ட்ரைனிங்கில் அட்டன் பண்ண ஒரு பையன், எல்லாருக்கும் அனுப்பிச்சிருந்தேன், இந்த மாதிரி இருக்குப்பா, முடிஞ்சுனா பயன்படுத்திக்கோங்க, டைம் பெர்மிட் பண்ணிச்சுன்னா அப்படின்னு கீழே போட்டிருப்பேன் எப்போவுமே. இஃப் யுவர் டைம் பெர்மிட்ஸ் ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் வித் அஸ்ன்னு போட்டிருப்பேன். ஒரு பையன், அவன் வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் பம்ப் பாயாக இருக்கக்கூடிய ஒரு பையன், அவன் நேற்று நைட் எனக்கு மெசேஜ் போட்டிருக்கான், சார் நான் அட்டன் பண்ணேன் சார், இட் வாஸ் எக்ஸலன்ட் செஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான் அந்த பையன். ஸோ நம்ம விதைக்கிறோம், அது ஏதோ ஒரு இடத்துல விளைஞ்சு நிற்குது அப்படின்னு ஒரு ட்ரெயினர் கேட்கும்போது, ரொம்ப நாள் கழிச்சு கேட்கும்போது, பரவாயில்ல அன்னைக்கு நம்ம விதைச்சதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்குப்பா அப்படின்ட்டு. என்ன ஒரு 3/4 மணி நேரம் செலவு பண்ணி எல்லாருக்கும் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம், அப்படியே இந்த மாதிரி இருக்குப்பா வந்துருங்க அப்படின்ட்டு. ஸோ அது போடும்போது உடனே இமீடியட்டாக குமரேசன் சாருக்கு அந்த வாய்ஸ், நான் நைட்டே போட்டிருக்கேன், ஈவினிங் போட்டிருக்கேன், நான் லேட்டாக தான் பார்த்தேன், சாருக்கு ஷேர் பண்ணேன், அவர் ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னாரு அது பார்க்கும்பொழுது. ஸோ ஒரு ட்ரெயினருக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து அதுதான். நாம் இதில் இன்னொரு இன்னைக்கு டெக்னாலஜி நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்படி வந்து நம்ம சைபர் கிரைம்னு கொண்டு வந்து இந்த ஆன்லைன் டெக்னாலஜி வந்து எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு பார்க்குறோமோ, அதுக்கேற்ற மாதிரி நிறைய நமக்கு அது பெனிஃபிட்ஸை கொடுக்குது. அதனால தான் ப்ராப்ளம்ஸும் அதில் இருக்குது. ஒரு ட்ரெயினர் ஒரு காலத்துலலாம் ஒரு 10 பேரோ 5 பேரோ 20 பேரோ வச்சு நேர ட்ரைனிங் எடுத்துட்டு அதோட முடிஞ்சது, கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் திரும்பி அந்த ட்ரைனிங் வந்து எத்தனை பேர் ஞாபகப்படுத்தி இருப்பாங்கன்னு தெரியாது. அட்டன் பண்ணவங்களுக்கே நிறைய பேர் அந்த பர்சனாலிட்டி மறந்துடுவாங்க. கருத்துக்கள் ஆழமாக இருந்தால் ஒரு சில பேர் அந்த கருத்துக்கள் போய் சேரும்னு சொல்ல முடியும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 400 நாள் முடிஞ்சு இன்னைக்கு 401 நாள் அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 400 செஷன் நடத்துறது அப்படிங்கிறது இட்ஸ் கின்னஸ் ரெக்கார்ட்னு சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா நீங்கள் ஒரு செஷன் வந்து வாடா வந்து உட்காரு குடி, ஒரு ஒரு சின்ன இதை சொல்லிக்கிறேன் நண்பர்களே, அதில் உள்ள சேலஞ்சஸ் சொன்னால் தான் நமக்கு அது தெரியும். ஆல்கஹாலால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு வந்து குடிக்கிறதுனால என்ன பிரச்சனைகள் வருதுங்கிறத சொல்லிட்டு ஒரு செஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு தன்னார்வ அமைப்பு உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை உட்கார வச்சு நான் கூட்டு வந்து உட்கார வச்சுறேன் சார், நீங்கள் வந்துருங்க. இல்லை எத்தனை பேர் வர்றாங்கிறது முக்கியம் இல்லை, வர்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் குவாலிட்டியாக இருக்கணும் சார், நீங்கள் பார்த்துக்கோங்க, ஈவன் ஒருத்தர் இருந்தால் கூட போதும், ஐ கேன் ட்ரிகர் த ப்ரோக்ராம், அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க அப்படின்ட்டு தெளிவாக இருந்தேன். எனக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஃபைனலாக வந்து செஷனில் உள்ளே உட்காந்துருக்கேன், வெளியில் ஒரு 4 பேர் தான் உள்ளே உட்காந்துருக்காங்க, மீதி யாருமே வரல. அப்போது ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சார் உள்ளே கொஞ்சம் பேர் வரைகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நான் கூட்டு வந்துடுவேன். அப்புறம் என்ன கூட்டு வாங்க, இல்லை சார் அவங்க வேறு மாதிரி எதிர்பார்க்குறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு? 50 ரூபா பணம் கேட்குறாங்க சார், அது வந்து நீங்கள் அது ரொம்ப தப்பு அப்படின்னு. சார் சாப்பாடு கேட்குறாங்க, அது உங்கள் இஷ்டம் பண்ணிக்கோங்கன்னு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு குவார்ட்டர் கேட்குறாங்க சார் அப்படின்ட்டு. எப்படி பாருங்க, ஆல்கஹாலை பற்றி பேசக்கூடிய ஒரு ட்ரைனிங்கில் ஒரு குவார்ட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்தா தான் நான் உள்ளே வருவேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு மக்கள் இருக்காங்க பாருங்க. நல்ல விஷயங்கள் நல்லறிவை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு கேட்கறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. அதான் ஒரு பிரச்சனை. பெரிய பெரிய அமைப்புகள் பாருங்க, இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஃபோரம், ஒரு நேஷனல் ஃபோரம் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலும் ஒரு 40-50 பேர் வந்து உட்காந்துருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம், பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட 200 பேர் 300 பேர் இருப்பாங்க இன்டர்நேஷனல் செமினார். ஏன்னா வேறு வழி இல்லை, கிளாஸில் பசங்கள் எல்லாத்தையும் நீ கண்டிப்பாக உள்ளே உட்காந்தே ஆகணுங்கிறதுனால உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு 300-400 பேர் அட்டண்டன்ஸ்க்காக கண்டிப்பாக வந்திருப்பாங்க. நீங்கள் அதுலேயுமே பாருங்கள், அந்த உள்ளே வந்திருக்கிற இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஓரளவு ஏஜ்டு பீப்புள். அவங்க தான் வந்து வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். இன்னும் 70-72 வயசில் கலந்துக்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 40-45 வயசு கீழே கலந்துக்கிறவங்க யாருமே இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும். அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. பரவாயில்ல, லெட் அஸ் லீவ் த இஷ்யூஸ். நம்ம என்ன அதுவே நம்ம செஷனில் பெரிய பார்ட்டாக போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் இவ்வளோ இதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இவ்வளவு வந்து ஒரு பெரிய முயற்சிக்கு அப்புறம் நம்ம ஒரு செஷன் கண்டினியூஸாக நடத்துகிறோம் அப்படிங்கிற போது அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நம்மளும் நிறையா முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அது என்ன சொல்கிறது, குமரேசன் சார் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அதாவது அவங்களுக்குலாம் அவ்வளோதான், அவங்க பிராப்தம் அவ்வளோதான், அவங்க கொடுத்து வச்சிருக்கிறது அவ்வளோதான் அப்படின்னாங்க. அதான் கரெக்டு. அவங்களுடைய தலையெழுத்து, அவங்க வாழ்க்கையை அவங்க தான் எடுத்துகிட்டு போகணும் நம்ம. ரைட். சரி, இந்த சைபர் கிரைமில் நேற்று நம்ம பார்த்து ரொம்ப அருமையான செஷன் இது. ஸோ அவர் சொன்ன கருத்துக்கள் இல்லாமல் சைபர் கிரைமில் ஒரு விஷயத்தை பேசிட முடியுமான்னு கேட்டால்
எனக்கு தெரிஞ்சு 98% வாய்ப்பே கிடையாது. ஏன்னா, அவர் கிட்டத்தட்ட எல்லா கருத்துக்களுமே சொல்லியிருக்காரு நேத்து முருகன் சார். ஏன்னா, ஒரு ட்ரெய்னர கொண்டு வந்து நம்ம வந்து பேச வைக்கிறது அப்படிங்கிறத தாண்டி, அந்த ஃபீல்டோட ஹெட் சைபர் கிரைம இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஸ்டேட் லெவல்ல ஹெட்ல உட்காந்துட்டு ஒரு ஐஜியா உட்காந்து ஹேண்டில் பண்றவங்களுக்கு நெறைய விஷயம் மேல இருந்து பார்த்தா தெரியும். நம்ம சேட்டலைட் பிக்சர் பார்க்கணும் இல்லையா? மேல இருந்து பார்த்தா நமக்கு எல்லா விஷயம் தெரியும். அதே மாரி அவர் ஹேண்டில் பண்ண விஷயங்கள், அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள அவ்வளோ அழகா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அருமையா இருந்தது. அந்த செஷனோட தாக்கம் இன்னும் என்னை விட்டு போகல. அதனால தான் வந்து 24 ஹவர்ஸ் ஆனாலும் என்னால அத தவிர்க்க முடியல. அவ்வளோ ஒரு நீண்ட நெடிய ஒரு விளக்கம் குடுக்குற மாரி ஆயிடுச்சு. ரைட் ஃபிரெண்ட்ஸ். சைபர் கிரைம் என்ன பர்ப்பஸ்? சைபர் கிரைம்னு நம்ம சொல்றோம். சைபர் கிரைம் வந்து நேத்து ஒரு செஷன் இதே ஆரம்பிச்சோம். ஒரு மிகப்பெரிய ட்ரெய்னர் அவங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டத்த சேர்த்து வச்சுட்டு ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, "வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் செஷன்?" கேட்குறாங்க. சைபர் கிரைம்னு போட்டிருக்கோம். கீழ வந்து டாக்டர் முருகன் பேசுவார்ன்னு போட்டிருக்கோம். அந்த ப்ரோமோ அனுப்பிச்சிருக்கோம். கீழ வாட் இஸ் த பர்ப்பஸ்ன்னு கேட்குறாங்க. அப்ப நீங்க இதுலருந்து என்ன புரிஞ்சுக்க முடியும்? யாரும் நெறைய பேர் சுயநினைவுல இல்ல. ஒண்ணு நாட்ல டாஸ்மாக் அதிகம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எதுக்கு ஓடுறாங்கன்னே தெரியாம ஓடிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கிறதுக்கு யாருக்கும் நேரம் இல்ல. எதுக்கு சைபர் கிரைம் வாட் இஸ் த பர்ப்பஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. சைபர் கிரைம்னு போட்டிருக்கு அதுல. அவேர்னஸ் புரோகிராம் ஆன் சைபர் கிரைம் போட்டிருக்கு. அத படிச்சு புரிஞ்சுக்கிற கூட மக்களுக்கு நேரம் இல்ல. இன்னைக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த கண்டிஷன்ல தான் நம்ம வந்து ஈஸியா ஏமாறுறதுக்கு தயாரா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம எதுக்கு ஓடுறோம், எங்க ஓடுறோம்னு தெரியாம போயிட்டு இருக்கும்போது, ஈஸியா ஏமாறுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன சொல்றது? நாமளே போய் ஆடு வந்து தானே போய் தலைய குடுத்து நிக்குது அப்படிங்கிற மாரி தான் நின்னுட்டு இருக்கு மக்கள். ஏன்னா தெரியல. அப்ஜெக்டிவ் தெரியல. ஆனா அவன் தெளிவா இருக்கான். சைபர் கிரைம்ல கொள்ளையடிக்கணும், நம்மள வந்து வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா? அந்த கொள்ளைக்காரங்க அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. பர்ப்பஸ் மெயினான பர்ப்பஸ் எல்லாத்துக்கும் தெரியும். ஒண்ணு மணி, ஸ்ட்ரெய்ட்டாவே மணி சம்பாரிக்கிறது. ஆனா நம்ம அந்தந்த பிசினஸ் பண்ணி நான் சம்பாரிக்கணுங்கிறத விட, நேரா வந்து கள்ள நோட்டு சம்பாரிக்கிறான் பார்த்தீங்களா? அதே மாரி ஸ்ட்ரெய்ட்டா பணத்திலே கை வைப்பான். அந்த மாரி ஒரு கிரைம் இருக்கு. இன்னொன்னு பிரைவசி. பணத்த விட பல மடங்கு பெரிய விஷயம் அது. இன்னொன்னு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அறிவு சார்ந்த விஷயங்கள். நம்ம நெறைய விஷயங்களும் சேர்த்து வச்சிருப்போம். நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். அதெல்லாம் ஈஸியா வந்து லீக் அவுட் பண்ணிட்டு, நம்ம இங்க கண்டுபிடிச்ச விஷயத்த லண்டன்ல வந்து ஒருத்தன் பேட்டர்ன் வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா டீல் நடந்துட்டு இருக்கு. அது ரிலீஸ் ஆச்சுங்கிறதே இவனுக்கு தெரியாது. அந்த மாரி கதைகள் நெறையவே இருக்கு. இவன் 6 மாசம் கழிச்சு உள்ள போம்போது, "சார் அது வந்து 6 மாசம் ஆச்சு சார்" அப்படிம்பான். அப்பதான் இவனுக்கே தெரியும். ஐயோ! எல்லாம் லீக் ஆயிடுச்சா? நான் இங்க போனோமே, அதுக்கு ஆரிஜின் என்னன்னு கண்டுபிடிக்கும்போது நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு திடுக்கிடும் தகவலா வந்து அமையும். அதே மாரி டேட்டாஸ். டேட்டாஸ் வந்து 2024, 2040 பொறுத்தமட்டிலும் இந்த உலகத்தில யார்ட்ட எந்த நாடு, எந்த இண்டிவிஜுவல் அல்லது எந்த ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட அதிகமான டேட்டாஸ் இருக்கோ, அவங்க தான் அந்த நாடு தான் வல்லரசுன்னு சொல்ல முடியும். டேட்டாஸ் எல்லா டேட்டாஸும் யார் வச்சிருக்காங்களோ. ஏன்னா அதுக்கான முயற்சி எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இப்பவே எல்லார்கிட்டயும் எல்லா டேட்டாஸும் போயிருக்கும். எதையுமே மதிக்க முடியாது சார். இன்னைக்கு உங்க வீட்ல ஒரு பென் எங்க இருக்குங்கிறத கூட சொல்ல முடியும் அவனால. அவன் அழகா உங்க கேரக்டரைஸ் பண்ணி வச்சிருக்கான். நீங்க யாரு? நீங்க எப்படிப்பட்ட ஆளு? அப்படிங்கிற விஷயத்த கேரக்டரைஸ் பண்ணி, நீங்க என்னென்ன பண்றீங்க? உங்களோட பெண்ண எங்க வச்சிருப்பீங்க டெய்லி? அந்த அளவுக்கு அவன் போயிட்டான். அத நீங்க வந்து டேட்டாஸ் வந்து எதுவுமே மறைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா என்னன்னா, அவேர்னஸோட இருக்கலாம் நம்ம. கொஞ்சம் எவ்வளவுக்கு எவ்வளோ கவனமா இருக்கமோ, அவ்வளவுக்கு எவ்வளோ நம்மளுடைய மூவ்மெண்ட்ஸ வந்து வெளி உலகத்திலிருந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான முயற்சிகள் பண்ணலாம், சில விஷயங்கள்ல. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபிரெண்ட்ஸ். சரி, இந்த மாரி சைபர் கிரைம் பண்ணி பணம் முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே நான் எடுத்துர்றேன். பணம் மணிங்கிற விஷயத்துல ஏன் கை வைக்கிறாங்க? அதான் ஸ்ட்ரெயிட்டா பண தேவை. ஸ்ட்ரெயிட்டாவே கை வச்சுர்றான். அது பணத்த கை வைக்கிறதுக்கான ஒரே ஒரு இடம் வந்து பேங்க் தான். பேங்க்ல வந்து ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க இண்டிவிஜுவலா போய் பார்த்து இது பண்றத விட, பல 1000 கோடிய வந்து எப்படி இது பண்றது அப்படிங்கிறத ஈஸியா பேங்க்லேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேங்க்லேருந்து மாசா எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. அதுல வந்து பேங்க்ல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ ஆ சைபர் பேங்கோட ஒரு செக்யூரிட்டி வீக்னஸ் இருந்தது அப்படின்னா, பேங்க் வந்து ஈஸியா ஏமாந்துடுறாங்க இந்த விஷயத்துல. பேங்க் ரொம்ப ஸ்ட்ராங் செக்யூரிட்டி இருந்தது. ஒரு பிரைவேட் பேங்கா இருந்தது. ரொம்ப சேஃபா இருக்காங்க அப்படின்னா, அவங்கலாம் சைபர் கிரைம்ல இருந்து ஈஸியா அவங்க தப்பிச்சுக்க முடியும். பேங்கோட சர்வர ஹேக் பண்ணி மொத்தமா ஒரு அமௌண்ட்ட பேரம் பேசி வாங்கிட்டு போயிருப்பாங்க. இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்ப படங்கள்ல கூட பார்த்திருப்போம். ஸோ அந்த மாரி விஷயங்கள வந்து ஈஸியா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சில விஷயங்கள் வெளியிலேயே வராது. ஏன்னா வெளியில தெரிஞ்சதுன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ்ட்ட வந்து தன்னுடைய இது போயிரும். நம்முடைய கிரெடிபிலிட்டி போயிடும். பேங்கோட நேம் போயிரும் அப்படிங்கிறனால இது பண்ணிருவாங்க. அதுக்கு ஸ்ட்ராங் செக்யூரிட்டி வந்து அவங்க புரொவைட் பண்ணி பேங்க சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெகுலரா ஃபேஸ் பண்றது இண்டிவிஜுவல். நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது பாருங்க. நெட் பேங்கிங், அப்புறம் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அப்புறம் கால் பண்ணி உங்களுக்கு பாஸ்வேர்ட் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது. எஸ்எம்எஸ்ல ஏதாவது ஒரு விஷயத்த அனுப்பிச்சு, உங்களுக்கு இந்த லோன் அனுப்பிச்சிருக்கேன் அப்படி. நேத்து எனக்கு புதுசா ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு. இந்த சைபர் கிரைம் அப்படிங்கிற டாபிக் நம்ம கேள்விப்பட்டு, நம்ம நட்புலரையில எடுக்க போறோம் அப்படின்னு நினைக்கும்போது, இன்னும் நிறைய விஷயங்கள் டுவர்ட்ஸ் அஃபினிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அது போய் நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு நல்லா தெளிவா தெரியுது. நேத்து எனக்கு ஒருத்தன் அனுப்பிச்சிருக்கான். இது உங்களுடைய ஜிபேல வந்து என்ன உங்களுடைய ஜிபேயோட அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க செக் பண்ணிக்கோங்க. யுபிஐல இருந்து தான் வருது. யுபிஐன்னு போட்டிருக்கு. பார்க்கறதுக்கு நம்பகத்தன்மையா இருக்கிற மாரியே இருக்கு எல்லாமே. உங்க ஜிபேயோட அக்கவுண்ட்ட செக் பண்ணிக்கோங்க. புட் யுவர் பாஸ்வேர்ட் அண்ட் உள்ள போய் நீங்க ஜிபே அக்கவுண்ட்ட செக் பண்ணிக்கோங்கன்ட்டு. எனக்கு ஜிபே அக்கவுண்ட் இருக்கு. நான் வந்து எல்லாருக்குமே இல்லாம இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப முருங்கைக்காய் விக்கிற பாட்டியிலிருந்து, கீரை விக்கிற தாத்தா வரைக்கும் எல்லார்கிட்டயும் ஜிபே அக்கவுண்ட் இருக்கு. இல்லைன்னு கிடையாது. ஆனா அத போய் செக் பண்ணணும்னு அவசியம் என்ன இருக்கு?
ஜிபேல வந்து நான் எனக்கு எதுவுமே வந்து ஒரு டோக்கன் மாதிரி அட்வான்ஸாக பணம் போட்டு வச்சுட்டு அந்த கிட்டியில் வச்சு ஒர்க் பண்ணுறது செலவு பண்ணுறது கிடையாது. பேங்க்கில் எதெல்லாம் லிங்க் பண்ண முடியுமோ லிங்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் தட் பேங்க் அக்கௌண்ட் வந்து ரொம்ப லிமிட்டடான சோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த மாத செலவு அந்த வார செலவுக்கு என்னவோ அது மட்டும்தான் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். நீ என்ன தான் தலையில் உருண்டு அடிச்சாலும் அதுலேருந்து எதுவும் எடுக்க முடியாது. கரண்ட் அக்கௌண்ட் நம்ம எதுவுமே லிங்க் பண்ணல, பிரச்சனை கிடையாது. அவன் போட்டிருக்கான் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு, உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டு அந்த 4 டிஜிட் நம்பரை போட்டு நீங்கள் உங்கள் ஜிபே செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. நான் உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த ஓப்பன் பண்ணலன்னா அந்த அந்த இதில் வெளில ஸ்க்ரீனில் பார்ப்போம் இல்லையா, மொபைலில் பார்த்துட்டு நான் வீட்டில் தம்பிகிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி சொல்கிறான் போட்டிருக்காண்டா அப்படின்ட்டு. நீங்கள் ஏன்ப்பா அதெல்லாம் தொடுறீங்க அப்படின்ட்டு. நான் நினச்சேன் சரி எந்த அளவுக்கு வந்து ஏன்னா மக்கள் வந்து எதுக்கு அதை தொடுறோம், எதுக்கு நம்ம தொட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியுது. ஆமாம் எவ்வளோக்கு செக் பண்ணுவோம், என்ன ஒருத்தன் போட்டிருக்கானே டக்குன்னு போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு அவன் ஒன்றும் இல்லை இன்னும் 2 கேக்கு கிளிக் பண்ண அப்படிமா அவனோட பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போயிட்டீங்கனால அவ்வளோதான், அடுத்த 1000 ருபீஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆயிடுச்சு, 2000 ருபீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி போயிடும். நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜஸ், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு நம்மளை வந்து இன்டியூஸ் பண்ணுறது, உங்களுக்கு லோன் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். மெயில் கேட்கவே வேண்டாம். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நாம் அனுப்பிச்ச ப்ரொமோஷன் மெயில் நல்ல விஷயங்களே மக்கள் பார்க்கறது கிடையாது. இவன் அவனுக்கு வர பர்சனல் நல்ல அவனுக்கான அஃபிஷியல் மெசேஜே அவன் பார்க்கறது இல்லை. யார் அவன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்க போகிறான். மெயிலே இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு தேவையான மெசேஜ் மெயில் மட்டும்தான் வருது, மீதி எல்லாம் வந்து ஸ்பேமில் போயிடுது. அதையும் மீறி மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு கியூரியாசிட்டியில் மெயிலை ஓப்பன் பண்ணிடுறாங்க. எந்த காரணத்தை கொண்டும் தேவையில்லாத மெயில் நமக்கு சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்கு அப்படின்னா நம்ம அதை வந்து தொடாமல் இருக்கிறது பெட்டர். அந்த சுகர் கோட் பண்ணி வரக்கூடிய மெயில்ஸ், அதாவது உங்களுக்கு இது கிடைக்க போகுது, உங்களுக்கு இது வந்திருக்கு, நீங்கள் உடனே வாங்க வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வரக்கூடிய விஷயத்தையே நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அது பேராசைப்படவே கூடாது எப்போவுமே. அதே மாதிரி பேன் கார்டு நிறைய பேர் ஜெராக்ஸ் கேட்டிருப்பாங்க. பேன் கார்டு ஜெராக்ஸ் கேட்டாங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க ஒரு காலத்தில். அப்புறம் ஆதார் கார்டு எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம மாஸ்க் ஆதார் கார்டுனே வந்திருக்கு. ஆதார் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்களுடைய நம்பர்ஸை பூரா மாஸ்க் பண்ணியிருப்பாங்க. கடைசி ஒரு 4 டிஜிட் மட்டும் தான் தெரியும் நீங்கள் அப்படிங்கிறதுக்காக, மீதி எல்லாத்தையும் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அந்த மாஸ்க் ஆதார் இருந்திருக்கு, அதை யூஸ் பண்ணுங்கள். ஆதார் கார்டு முழு நம்பரை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த நம்பர் இருந்தாலே போதும். ஏன்னா யார் இந்த இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியாது. நிறைய பேர் அந்த டெபிட் கார்டில் பின்னாடி வந்து அந்த சிவிவி நம்பர்னு இருக்கும், 3 டிஜிட் நம்பர் இருக்கும். எத்தனை பேருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் தெரியல. ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் சிவி நம்பர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. கார்டை யார்ட்டையா கொடுத்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த கார்டை கொடுத்து நீ போய் இதை எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. தன்னுடைய பேர பசங்க தன்னுடைய ஃபேமிலியில் கொடுத்தாங்கன்னா அது ஒரு மாதிரி. அந்த குழந்தைங்க கார்டை கையில் வச்சுட்டு அந்த பக்கம் திரும்பி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து அந்த நம்பரை வந்து யாராலும் கேதர் பண்ண முடியும். உங்கள் கார்டை கொடுப்பா, கார்டு வித்தியாசமாக இருக்கே, நல்லா இருக்கேப்பா, உங்கள் பாட்டியோட கடை தாத்தாவோடைய கடை கொடு பார்த்து தரேன்னு சொல்லிட்டு அவன் அழகாக எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு போயிடுறான். இங்கே ஒரு ஃபோட்டோ அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வேலையை பார்த்துட்டு போயிடுறான். இதெல்லாம் நடக்குது. ஸோ அதே மாதிரி எஸ்எம்எஸ் வந்து நமக்கு வராமலே எப்படி கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது சார். அதை மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு ஓடிபி வரல, ஓடிபி வராமல் அக்கௌண்ட்டில் பணம் போயிடுச்சு. நம்ம அதை இப்போ இந்த மாதிரி கேசஸ் நிறைய நின்றுட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு சொன்னேன் இல்லையா, சில பேங்க்கோட செக்யூரிட்டி சிஸ்டம் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அந்த பேங்க் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து அந்த 5க்கும் 10க்கும் அவனுக்கு ஏதோ ஒரு செலவு பண்ணுறதுக்கு யோசனை பண்ணிட்டு ஒரு சின்ன பேங்க், பெரிய பேங்க் ரொம்ப கிளவர், அவங்க 3 லெவல் 4 லெவல் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. சின்ன பேங்க்ல தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மாட்டிக்குது. ஸோ அதில் வந்து அந்த மாதிரி அவங்க எஸ்எம்எஸ் போகாமல் கஸ்டமருக்கு இன்டிமேஷன் போகாமல் போகக்கூடிய பிரச்சனைகள் கூட நிறையா போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம், நம்ம காசு நம்ம பணம், ரொம்ப கவனமாக இருக்கணும். 2வது, எந்த அக்கௌண்ட்லையுமே தேவையில்லாமல் பணத்தை சர்ப்ளஸ் வச்சுட்டு அவன் நல்லா கவனமாக இருக்கான், எந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்கிறத பார்த்தா நம்ம இது பண்ணுறோம். இதில் இந்த மெயில் அப்படிங்கிற போது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு தடவை ஓலாக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். ஓலா உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்து நீங்கள் புக் பண்ணீங்கன்னா 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி புக் பண்ணீங்கன்னா சூப்பராக அவன் வண்டி கொண்டாந்து கொடுத்துருவான். ஆனால் ஓலா பொறுத்த மட்டும் நீங்கள் ஃபுல்லாக ஆப் அப்படின்ட்டுருக்கான். ஓலாவில் வேலை பார்க்குற ஒருத்தனுக்குமே மேப் பார்க்க தெரியாது. நீங்கள் மேப் போட்டிங்கன்னா ஈஸ்ட் தாம்பரத்துக்கும் வெஸ்ட் தாம்பரத்துக்கும் அட்ரஸ் கேட்குறான் என்கிட்ட. நான் நிற்கிறது வெஸ்ட் தாம்பரம், ஈஸ்ட் தாம்பரத்துக்கு எப்படி சார் வர்றது அப்படின்னு கேட்குறான். எப்படி என்ன பதில் சொல்லுவீங்க கேட்டால் நான் வெளியூர், என்ன தேவன கதையை சொல்கிறான். போட்டு நம்மளை இது பண்ணி கிட்டத்தட்ட என் கூட ட்ரெயின்லேருந்து வேறங்கண்ணா எல்லாரும் வீட்டுக்கே போய் சேர்ந்துருப்பான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவன்கிட்ட புக் பண்ணிட்டோமேங்கிறக்காண்டி அவன்கிட்ட உட்காந்து அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கேன். வெஸ்ட் தாம்பரத்துக்கும் ஈஸ்ட் தாம்பரத்துக்கு இவ்வளோ ஒஸ்ட்டு. இதுக்கான 2 காரணம் இருக்குது. ஒன்று, நம்மளை வேணே வந்து ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துட்டு போகிறது. இன்னொன்று, அவன் வந்து தெரியாமல் அட்ரஸ் தெரியாமல் வர்றது. இந்த மாதிரி மெயிலில் வந்து நிறைய ப்ராப்ளம் பண்ணிவிட்டு எனக்கு வரிசையாக ஒரு 2-3 தடவை டெபிட் பண்ணிட்டாங்க. நீங்கள் புக் பண்ணீங்க, நீங்கள் அவங்க கிளவராக சொல்லிட்டு போகிறா சார், நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க சார் அப்படின்ட்டு. நமக்கு வேறு தெரியாமல் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒரு கேன்சலேஷனுக்கும் ஒரு சார்ஜஸ் போயிட்டே இருக்குது. ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 அந்த மாதிரி கேன்சல் பண்ணி வச்சிருக்கான். ஒரு செஷன்லையுமே இந்த மாதிரி ஒரு டைமும் பார்க்கும்போது இந்த தோணிட்டு இருந்தது. ஓலாக்கு மெயில் போட்டு விட்டேன், என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பிடிச்சி கடிச்சு விட்டோம்னா 2 நாள் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் வருது. நீங்கள் வந்து ஓலாக்கு நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் மெயில் போட்டிருக்கீங்க, நாங்கள் அதை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம், வில் பி இன் லைன் போட்டிருக்கான். டக்குனு உடனே லைனில் வந்துட்டான் ஒரு பையன். நார்த் இந்தியன் தெரியுது, லைனில் வந்துட்டு பேசினா, அதாவது வந்து பேச ஆரம்பிச்சுட்டு கடகடன்னு ஓலாவில் போட்டிருக்கீங்க சார், அது பண்ணியிருக்கீங்க, இது பண்ணுங்க பார்த்துறோம் சார், நாங்கள் உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க, 1000 ருபீஸ் வரைக்கும் இது வரைக்கும் மொத்தமாக எடுத்திருக்காங்க சார், அந்த 1000 ரூபாய் நாங்கள் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறேன்,
நீங்கள் வந்து உங்களுடைய இது சொல்லுங்கள் சார், கிரெடென்ஷியல் சொல்லுங்கன்னு ஆரம்பிக்கிறான். நம்ம வந்து இத்தனைக்கும் நான் பேங்க்கில் டிமேட் அக்கௌண்ட், சாரி லட்சுமி சரங்களா தெரியும், டிமேட் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணி எத்தனையோ சேவிங்ஸ் பேங்க் ஹேண்டில் பண்ணி எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கஸ்டமருக்கு படிச்சு சொன்னாலும் நம்மகிட்டே வந்து நீட்டாக ஒரு 1/2 மணி நேரம் பேசினா என்ன பண்ணுவீங்க? யாராக இருந்தாலும், எந்த பிரெயினாக இருந்தாலும் ஒரு 1/2 அன் ஹவர் பேசுனீங்கன்னா உங்களை ஈஸியாக வந்து ஹேண்டில் எடுத்து டேக் பண்ணிட்டு எடுத்து போயிட முடியும். நம்ம அது ப்ளஸ் ஏஜ் ஃபேக்டரும் இருக்குது. ஸோ ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க அவன். நம்ம ரொம்ப கிளவராக இருக்கிற நம்மளையே வந்து அவன் பதம் பார்த்து என்ன பண்ணிட்டான், சார் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் சார், அதை மட்டும் சொல்லிவிடுங்க, உங்கள் உள்ளே நான் போயிடுறேன் சார், உங்கள் போய் அக்கௌண்ட்டில் போட்டுறேன். அப்போ ஓடிபி நான் எதுக்கு உனக்கு ஷேர் பண்ணணும்? தேவையில்லையப்பா, நீ என் அக்கௌண்ட்டில் பணம் போட போகிற அவ்வளோதானே, நான் எதுக்கு கொடுக்கணும்? இல்லை சார், நீங்கள் இது சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு நான் கேட்டேன்னா சரி, இவ்வளோ தூரம் கிளியராக பேசிகிட்டு இருக்கான், தெளிவாக எங்கேயுமே சந்தேகமே இல்லை. ஓடிபி சொல்லிட்டேன், வந்தோன்னே ஓடிபி சொல்லிட்டேன். ஓடிபி சொன்னோடனே, சார் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது சார், அது தெரிஞ்சால் தான் சார் நீங்கள் போட முடியும், நான் அப்ராக்சிமேட்டாக அதை போட்டால் தான் இந்த அக்கௌண்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். இது எதுக்கு கேட்குறான் அப்படின்னு யோசனை. இல்லை அதெல்லாம் சொல்ல மாட்டேன், திருப்பி நான் தகராறு பண்ணிட்டு இருக்கேன். அவன் கடைசியாக எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, கடைசியாக என்ன டிரான்சாக்ஷன் பண்ண, நேற்று ஒரு இது பண்ணையா, ஒரு 400 பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் அப்படி அப்படின்னு. அப்புறம் வந்து திருப்பி கேட்டே இருந்தவன் டக்குன்னு இது பண்ணிட்டான், எங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 1000 போயிடுச்சு. நான் அந்த அக்கௌண்ட்டில் 1200 1000 வச்சிருந்தேன், அதுக்கு மேலே கிடையாது. நான் சொன்னேன்ல, நான் ரொம்ப தெளிவாக தான் வச்சிருப்பேன். அந்த அக்கௌண்ட்டை தான் கொடுத்துருப்பேன், எனக்கு தெரியும் நீங்கள் பஞ்சாயத்துலாம் பண்ண, ஏதோ பஞ்சாயத்து பண்ணால் கூட சேஃபாக இருக்குன்ட்டு. எவ்வளோ கில்ட்டி தெரியுமா எனக்கு? இத்தனை வருஷம் நம்ம இருந்திருக்கோம், இந்த ஃபீல்டில் இருக்கோம், நம்ம இந்த ஃபீல்டில் இருந்துமே நம்ம கிட்ட வந்து ஒரு 1000 எடுத்துட்டானே அப்படிங்கிற போது, நான் உண்மையிலேயே வந்து நான் எப்பவுமே தப்பு பண்ணவே மாட்டேன். தப்பு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நான் வெளியில் வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் எனக்கு. ஸோ எத்தனை கஸ்டமர் நம்ம அவேர்னஸ் பண்ணியிருக்கோம், அவேர்னஸ் கொடுத்துருப்போம், காப்பாற்றிருப்போம், நமக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்ட்டு. பட் இவன் மேலும் பண்ணக்கூடாது, வேற யார்ட்டையும் பண்ணிடக்கூடாதுன்னு இம்மீடியட்டாக ஐசிசி பேங்க் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நடந்திருக்கு. இது வந்து இட்ஸ் பியூர்லி என்னோட மிஸ்டேக், கிரெடென்ஷியல்ஸ் நான் கொடுத்துட்டேன், அது தப்பு என்னோட தான். அந்த பணத்தை வந்து எனக்கு கொடுங்கன்னு நான் கேட்கல. ஆனால் விஷயம் வந்து நீங்கள் இது பண்ணுங்க, இவன் யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சு பண்ணுங்கன்னு ஆர்பிஐ இவன் எல்லாத்துக்கும் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அதை மெயிலாக கொடுத்து நான் எஸ்கலேட் பண்ணல. எனக்கு வந்து நான் இது பிரச்சனை தப்பு என்னோட தான், கிரெடென்ஷியல்ஸ் நான் கொடுத்துட்டேன், ஷேர் பண்ணது என்னோட தப்பு அப்படின்ட்டு வாலண்டியராக சொல்லிட்டேன். ஐசிசிலேருந்து உடனே கால் பண்ணாங்க, சார் யார் சார், எப்படி இருந்தது, என்ன பேசினாங்க, எல்லாமே கேட்டு கிளியராக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார், சாரி சார் உங்களுக்கு நடந்ததுக்கு நாங்கள் ரீஃபண்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா கிரெடென்ஷியல்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் வந்து ஒரு ஆழமான ஒரு வடு அப்படின்னு சொல்ல முடியும் அந்த விஷயம், இப்படி பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என் நடந்தது என்னன்னு பாருங்க. ஓலாக்கு நான் வந்து எஸ்கலேட் பண்ணிட்டு இருக்கேன், ஓலாவில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன், பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேங்கிறது இந்த ஒரு ஆளுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா நான் வந்து யார்கிட்டையுமே சொல்லலை, என்னுடைய மெயிலில் உட்காந்து நான் டைப் பண்ணுறேன் போயிட்டு இருக்கு. அப்போது மெயிலை ஹேக் பண்ணிடுறாங்க. ஒன்று, மெயிலை ஹேக் பண்ணி நடந்திருக்கணும். இல்லைன்னா ஓலா சைடு, அவங்க சைடில் ஏதோ செக்யூரிட்டி ரீசன் வீக்காக இருக்கலாம், அல்லது ஓலாவோட எம்ப்ளாயி அவன் வந்து சொல்லியிருக்கலாம், சார் இத்தனை பேர் இது பண்ணியிருக்காண்டா, நீ எல்லாம் அந்த டேட்டா நீ எடுத்து நீ ஒர்க் பண்ணிட்டு ஓலாலேருந்து ஏன்னா லீக் பண்ணியிருக்கலாம். அது வாய்ப்பு நிறையா இருக்குது. நான் ஓலாவில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் எப்போவுமே ஒரு நிறுவனத்தில் நீங்கள் சம்பளம் ஒழுங்காக கொடுத்தீங்கன்னா ஒழுங்காக வேலை பார்ப்பான், சம்பளம் ஒழுங்காக இல்லை அப்படின்னா அவன் வேறு இடத்துல கை வைக்க பார்ப்பான். இந்த டேட்டாஸ் அப்புறம் நீ எடுத்து இவ்வளோ கொடுத்தீங்கன்னா, நேற்று நம்ம செஷனில் நம்ம நேற்றா முந்தின செஷன் சொன்னாங்க, அதாவது ரீசார்ஜ் பண்ண நம்பரில் வந்து மேல் நம்பர் என்ன, ஃபீமேல் நம்பர் என்னன்னு ஒன்று ரவுண்ட் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரேசன் சார் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாயிண்ட். ஸோ ஒன்று ஒன்றா ரவுண்ட் பண்ணிட்டு வருவாங்க, ஃபீமேல் நம்பர் அப்புறம் தனியாக எடுத்து கொடுத்தோன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் அப்படின்னு. இல்லை, அவர் அசோக் குமார் சொன்னார். அசோக் குமார் சொன்னது, எஸ் எக்ஸலன்ட், எஸ் சார். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு இது நம்ம பார்த்தோம். நம்ம இந்த மாதிரி டேட்டாஸை வந்து விற்கிறதுல வந்து இதுவும் ஒரு பிரச்சனை. மெயிலை ஹேக் பண்ணி பண்ணுறது மூலமாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிடுறாங்க. ரீசெண்டாக நம்ம யாருக்கு எஸ்கலேட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட ஒர்க் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக ஏமாறக்கான வாய்ப்பாக இருக்கும். தயவுசெய்து அந்த மாதிரி விஷயங்களை என்டர்டெயின் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்காரணத்தை கொண்டும் நம்ம கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்காதீங்க. கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்கணும் அவசியமே இல்லை. நம்மளுடைய சிவி நம்பரோ நம்மளுடைய ஓடிபியோ சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப கவனமாக இருங்க. அது டூஸ் அண்ட் ஜோன்ஸில் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அதே மாதிரி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ரெண்டுலேயுமே வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டில் எல்லா டேட்டாஸுமே முக்கியம். ஈவன் ஏடிஎம் கார்டை நம்ம நிற்கும் போது கூட நம்ம கார்டை கையில் வச்சுட்டு பின்னாடி புறங்கை கட்டி நிற்க வேணாம். அந்த மாதிரி அது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பின்னாடி நம்ம ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் செல் இருக்கே, டக்குனு ஒரு ஃபோட்டோ எடுத்தானா அவனுக்கு எல்லாமே டேட்டாஸ் போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாங்க, நீங்கள் எனக்கு என் நம்பர் கொடுத்து கார்டை கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்பாங்க, அவனும் ஃப்ராடாக இருக்கலாம். அல்லது அந்த கார்டை வாங்கி ஒருத்தன் பண்ணுறான் பார்த்தீங்களா, வாங்கி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த கார்டை கையில் வச்சுட்டு இவன் கையில் இன்னொரு கார்டு, அதே பேங்க் கார்டு இன்னொரு கார்டு வச்சிருக்கான், டக்குன்னு தான் ஒரு கார்டை கொடுத்துட்றான். இவங்க டக்குன்னு கார்டை வாங்கி திருப்பி ஒரு டைம் ஒன்று பேரை படிச்சு பார்க்க போகிறாங்க, டக்குன்னு வாங்கி பர்சல் வச்சுட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் 1/2 hourல பேங்க்கில் இருக்கிற மீதி பணத்தை அப்புறம் அவன் வச்சுட்டு போயிடுறான். இது ரெகுலராக நடக்குது. இது பேங்க்கால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாமளே வந்து வலை விரிச்சு அவனை கூப்பிட்டு நம்ம விருந்து வச்சது மாதிரி ஆகிடுது. அது ஒன்று. நெட் பேங்கிங் வந்து அதே தான். நெட் பேங்கிங் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பணம் வந்து நமக்கு உண்டானது அப்படிங்கிறதுல வந்து நம்ம ரொம்ப இதாக இருக்கணும். அதை பாதுகாக்கிறதுங்கிறது நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய கடமை. ரைட். பிரைவேசி, இப்போ இதில் இந்த சைபர் கிரைமில் முக்கியமான பாதிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேசிங்கிறது உணர்வு பூர்வமானது. ஸோ
எல்லா மனிதர்களுக்கும் வந்து வெளியில ஒரு உலகம் இருக்கும். வெளியில ஒரு அவுட் செட்டா வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டா இருப்பாங்க. அவங்க வந்து அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து உணர்வுகள் வந்து மறத்து போய் தான் இருக்கணும். எந்த உணர்வுகளும் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒருத்தரும் தனிமையில இருக்கும்போது, அவங்க ஏதோ சில காரணங்களுக்காக ஏதோ ஒரு சாட்ஸ் வந்து ஏதோ ஒரு இதில உள்ள போய் பார்த்துருக்கலாம். ஏதோ ஒரு சைட் பார்த்துருக்கலாம். ஏதோ ஒரு பிக்சர்ஸ் பார்த்துருக்கலாம். ஒரு அன்வான்டட் ஒரு என்ன சொல்றது? ஒரு 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 தவறான சைட்ஸ் பார்த்துருக்கலாம். அவங்களுக்கு தேவையில்ல அப்படிங்கிற இருக்கக்கூடிய சைட்ஸ கூட உள்ள போய் கிளிக் பண்ணி பார்க்கலாம். 1. இது மாரி போகும்போது உணர்வு இதில வந்து உங்க கூட சாட் பண்ணிட்டு, நீங்க யாரு என்னங்கிறத உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சு, அல்லது நீங்க இந்த பாயிண்ட் நீங்க கிளிக் பண்ணுங்க. உங்ககிட்ட நேரா வந்து பேசுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கிரீடினஸ் தனக்குள்ளேயே. ஏன் இந்த இந்த ஒரு 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 பர்சன வந்து நம்ம நேர்ல பார்த்துற மாட்டோமா? அப்படிங்கிற உணர்வுல போய் கிளிக் பண்றது. எங்க வந்து கரெக்ட்டா அந்த விட்டில் விளக்க தேடி போற விட்டில் பூச்சி மாரி. அத கிளிக் பண்ண உடனே நம்ம போய் கரெக்ட்டா கை வச்சு கிளிக் பண்றோமோ, அப்பயே நம்ம டேட்டாஸ் எல்லாமே அங்கருந்து போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சுரும். எவ்வளோ நேரம் நம்ம இணைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில வந்து அதன் அதன் மூலமா நம்ம எடுப்பாங்க. 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ, அதுக்கு எவ்வளோ நேரம் இணைஞ்சிருக்கோமோ, அதுக்கேத்த மாரி பிரச்சனைகள் நமக்கு வர ஆரம்பிக்கும் நமக்கு இதுல. 2வது இதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள், பெண் குழந்தைகள், நம்மளுடைய பசங்க, ஆண் குழந்தைகள் எல்லாமே நெறைய பாதிக்கப்படுறாங்க. ஸோ இவங்க எல்லாம் என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, நம்ம இந்த சைட்ஸ் பார்த்துட்டோம். அன்வான்டட் சைட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இத வந்து நம்ம நம்ம வீட்ல பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சுனா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். கண்டிப்பா அப்பா கேட்பாங்க, அம்மா சண்டை போடுவாங்க அப்டிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே, ஒரு வெளியில சொல்ல முடியாத ஒரு விஷயமாச்சே அப்டிங்கிறதுனால இவங்க வந்து அத திருப்பி அவங்க பிடியில போயிடுறாங்க. அவங்க யார் ஆப்போசிட் சைட்ல என்ன சொல்றாங்களோ, அத கேட்கணும் அப்டிங்கிற மாரி போயிடுறாங்க. பெரிய, பெரிய சமுதாயத்தில பெரிய, பெரிய மிகப்பெரிய ஆட்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க. அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்துருது. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? இந்த மாரி ஃபிளாஷ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே போயிடுமே. என்ன சார் ஸ்டேட்டஸ்? இன்னைக்கு நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம். பார்லிமென்ட்ல உட்கார்ந்து சில வீடியோஸ் பார்த்துருக்காங்க. அத எடுத்து ஃபிளாஷ் பண்ணாங்க. என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? மேபி ஒரு 3 மாசம், 6 மாசம் பேசிட்டு இருப்போம். திருப்பி ஆப்போசிட் சைட்ல எதிர்க்கட்சிக்காரங்க வரும்போது, அத திருப்பி எடுத்து போட்டு காமிப்பாங்க. பார்லிமென்ட்ல நீ இந்த மாரி சைட் பார்த்தவன் தானே அப்டின்ட்டு. ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த ஸ்டேட்டஸ் இந்த மாரி விஷயங்கள் வந்து பெரியவங்கலாம் அவங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு வந்தா நாளைக்கு ஒரு நியூஸ் நாளைக்கு மறந்து போயிரும் அப்டின்ட்டு. ஆனால் இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற விஷயத்துல பாதிக்கப்பட்டு உள்ள போய் கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிர மாச்சுக்கிற வரைக்கும் போகக்கூடிய ஒரே ஒரு கேட்டகரி யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மிடில் கிளாஸ் கேட்டகரி மட்டும் தான். இவங்களுக்கு தான் வந்து ஐயோ! நம்ம மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் அந்த மாரி இருக்கிறவங்க மட்டும் தான். ஐயோ! நம்ம இழந்த மானம் போனது போச்சு. நம்ம ரொம்ப சமூகத்த தலை நிமிர்ந்து நமக்கு நடக்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாருமே என்ன தான் பார்த்துட்டு இருக்கான். சத்தியமா கிடையாது. எவனும் உங்கள பார்க்கல. அவன் உண்டு. அவன் வேலை உண்டுன்னு ஓடிட்டு இருக்கான். உங்கள பத்தி நியூஸ் வெளில வந்தாலும், நெட்ல வந்தாலும் அந்த ஒரு செகண்ட் பார்த்துட்டு, இப்படியா ஓகேன்னு ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கும் தெரியும். இந்த ஏதோ மாட்டியிருக்காரு இவரு அப்படின்ட்டு. அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இமேஜ் இஷ்யூ கிடையாது. அத நீங்களே மறந்துருங்க. அது ஒரு விஷயமே கிடையாது. அத மறக்க கத்துக்கோங்க 1. இன்னொன்னு சமுதாயத்துல வந்து பெண் குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்ல முடியும். ஸோ வுமன் அ சாஃப்ட் ட்ராக் ஃபார் த சைபர் டார்கெட் ஃபார் சைபர் கிரைம் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வீக்னஸ் அதாவது உடல் அளவுல இல்ல, மனதளவிலேயே அவங்க வந்து ரொம்ப வீக்கா இருப்பாங்க. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண் குழந்தைகள் தன்னுடைய வீட்ல சொல்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அதனால தயவுசெய்து பெண் குழந்தைகள்ட்ட நம்ம சொல்லி வளர்க்கணும். இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாப்பா, நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுடா. விட்டுரு. ஹியூமன் அனாட்டமிங்கிறது உன் உடம்புல என்ன இருக்கோ, அதான் அடுத்தவன் உடம்புலயும் இருக்கு. இது ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது. இது வந்து அவன் இத நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். ஏதோ தெரிஞ்சோ தெரியாம நடந்துச்சு. பரவாயில்லப்பா, அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீ உன் சைட்ல இருக்கிற பிரச்சனைய மட்டும் நீ பார்த்துக்கோ, சேஃபா பார்த்துக்கோ. வேற ஒண்ணும் இனிமே இந்த மாரி பார்த்துக்காதப்பா. தைரியமா இரு அப்டின்ட்டு, தைரியம் சொல்லக்கூடிய இடத்துல பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தைகள் நம்பணும். ஸோ அந்த குழந்தைகள் நம்புற அளவுக்கு நம்ம வளர்த்தோம் அப்படின்னா, அந்த சைபர் கிரைம்ல இந்த மாரி பிரச்சனைகள நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ 2வது குழந்தைகள் தனியா உட்கார்ந்து சாட் பண்றதுக்கோ, தனியா ரொம்ப நேரம் மொபைல்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கோ, கேட்ஜெட்ல இருக்கிறதுக்கோ, அதுக்கான வாய்ப்புகள சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம குடுக்கக்கூடாது. ஸோ தனியா அவனுக்குன்னு தனியா ஒரு மொபைல், அவனுக்குன்னு தனியா ஒரு ரூமு, அவனுக்கு இன்டர்நெட் டோட்டல் எல்லா டேட்டாவும் உனக்கு அவனால வந்து அக்சஸ் பண்ண முடியும். என் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இது பண்ண முடியும். நெறைய டைம் எடுத்துக்க முடியும். ஒரு மிகப்பெரிய ஒரு டேட்டா பேங்க் அவன் கையில குடுத்துட்டு, நீங்க தனியா ரூம் குடுத்து, நீங்க பாட்டுக்கு அவன் வேலைய பார்க்குறான், நம்ம பாட்டுக்கு வேலைய பார்க்குறோம் அப்படின்னா, சொசைட்டி வந்து நம்ம வீட்டுக்குள்ள வேலைய பார்த்துட்டு போயிருவாங்க. அதனால குழந்தைங்கள வந்து எப்பவுமே டைம் ஸ்பெண்ட் பண்றது, முடிஞ்ச அளவு பேரண்ட்ஸ் கூட நீங்க இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. முக்கியமா இப்ப அந்த 4 வயசு, 5 வயசு அந்த மாரி அ அ குழந்தைகள் வீட்ல இருக்காங்க அப்படின்னா, தயவு செய்து கம்ப்யூட்டர் ரூம்னு தனியா வைக்காதீங்க. கம்ப்யூட்டர் ரூம ஹால்ல வைங்க. இந்த பக்கம் டிவி இருக்குன்னா, அந்த பக்கம் கம்ப்யூட்டர் வச்சுக்கோங்க. வேணா டிவி சவுண்ட கம்மியா வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர்ல அவன் வந்து ஹெட்செட் கூட போட்டு பார்த்துக்கட்டும். ஆனா கம்ப்யூட்டர் ரூம்னு தனியா போயிறக்கூடாது. அவன் ரூம்ல என்ன பண்றாங்கிறது தெரியாது. அப்ப அந்த குழந்தையோட செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது அத பொறுத்து மட்டும் தான் அந்த குழந்தையோட அந்த கம்ப்யூட்டர் ரூம்ல அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது அமைஞ்சிரும். தயவுசெய்து தனி ரூம் அப்படிங்கிறத வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் யாராவது கூட இருக்கணும் குழந்தை கூட. ஒரு அடல்ட் அப்படிங்கிற கண்டிஷன் வர்ற வரைக்கும் நம்மளுடைய ஹேண்ட் ஹோல்டிங் பேரண்டிங் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவனமா இருங்க. குழந்தைய வளர்க்குற இடத்துல நம்ம முக்கியமான இடத்துல கோட்ட விட்டுட்டு, அந்த குழந்தைக்கு அன்பு, பண்பு, பாசம் குடுக்காம நம்ம விட்டுட்டு, அப்புறம் அந்த குழந்தை வந்து அப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு சொல்றதுக்கு பேரண்ட்ஸ் தான் முக்கியமான பொறுப்பாளிகள் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஃபிரெண்ட்ஸ் அந்த விஷயத்துல. ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அறிவுசார் விஷயங்கள். அறிவுசார் சொத்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னேன் இல்லையா?
இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டன் ரைட் வந்து நம்ம அன்னைக்கு அன்னைக்கு மதுரையிலேருந்து நம்ம மேடம் டாக்டர் சார் லக்ஷ்மி சார் ஞாபகம் இருக்கா சார்? டாக்டர் கீதா மேம் அவங்க ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிரதர் வந்து நிறைய வந்து ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து யுஎஸ்ல அவங்க வந்து அவங்க லேப்டாப் வந்து திருட்டு போயிடுச்சு. அதில் மொத்தமா போயிடுச்சு. வேற ஒரு கண்ட்ரியில வச்சு அந்த பேட்டர்ன்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அது. நீங்க கண்டுபிடிப்புங்கிறது உங்களுடைய வாழ்நாள் சாதனை. ஒரு ஒரு பொருளையும் வந்து ஒரு ஒரு அறிவுசார் விஷயத்தையும் நீங்க கண்டுபிடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அந்த பேட்டர்ன்ஸ் வந்து நம்மள விட்டு போயிரும். காப்பி ரைட்ஸ் போயிரும். ட்ரேட் மார்க்ஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம்னா அது லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரேட் சீக்ரெட்ஸ் நிறைய விஷயங்கள். மால்வேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குயிக் ஹீல்ஸ், மால்வேர்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதாவது மெலிசியஸ் தீங்கிழைக்கக்கூடிய அவங்க டாக்டர் எம். ஜோதி மீனாட்சின்னு அந்த அம்மா, அவங்க ஜோதிமேம். வந்து நெறைய இந்த அ தமிழ் சார்ந்த நெறைய விஷயங்கள ரெக்கார்டடா வச்சது தான் எல்லாமே களவு போயிடுச்சு. அவங்கள்ட்ட இருந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த செஷன்ல என்ன மனம் கவர்ந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1333 திருக்குறள்ல வந்து ஒருத்தரு அ பேசி அதோட இதெல்லாம் தெளிவா இது பண்ணியிருக்காரு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய செஷன் வந்து அவர் இப்ப உயிரோட இல்ல. அந்த பையன் வந்து எங்க அப்பாவுடைய குரல நான் கேட்கணும்னு நெனைக்கிறேன் மேம். அந்த ஒரு செஷன்ல தான் அப்பாவுடைய குரல் நீட்டா இருந்தது. எனக்கு அத கொஞ்சம் குடுக்க முடியுமா? அந்த டேட்டா குடுக்க முடியுமான்னு கேட்கும்போது, அவங்களால டேட்டா சப்ளை பண்ண முடியல. காரணம் என்ன அப்டின்னா, அவங்க இந்த மாரி செஷன்ஸ நம்ம YouTubeல ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க யாரோ ஒரு 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 தவறான ஒரு ஒரு என்ன சொல்றது? சமூக விரோதி வந்து உள்ள வந்து அவங்க தேவையில்லாத வீடியோஸ் இது பண்ணி பிளாஸ்ட் பண்ணி ஃபிளாஷ் பண்ணி, அதனால மொத்த இதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யூடியூப் வந்து சேனல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நெறைய வீடியோஸ் கிட்டத்தட்ட 400லிருந்து 600 1000மோ 1000 வீடியோஸ்க்கு மேல அதுல இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே மொத்தமா போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஒரு பையன் வந்து தன்னுடைய அப்பாவுடைய குரல கேட்கறான். என்னால குடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்லும்போது, அந்த அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த பெயின நம்ம வந்து உணர முடியும். ஒரு ஒரு அப்பாவுக்கும் அது தெரியும். ஒரு ஒரு அப்பாவுக்கும் நம்ம பையன் இந்த அளவுக்கு எதிர்பார்த்திருப்பான் அப்படிங்கிறது தெரியும். ஒரு ஒரு மகனா இருந்து நம்ம யோசிக்க முடியும். அப்பாவுடைய குரல் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கும்போது மிகப்பெரிய விஷயம். அது அது ரொம்ப மனச பாதிச்சுச்சு எனக்கு அந்த விஷயம். தன்னுடைய தந்தையோட குரல் வேணும்னு ஒரு பையன் கேட்கிறான். குடுக்க முடியல. காரணம் வந்து இந்த மாரி ஒரு ஒரு சைபர் கிரைம்னால தான் நடந்திருக்கு அப்படிங்கிறபோது நமக்கு அதனால அதனால தான் ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். அதனால சைபர் கிரைம் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மேலிசியஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தீங்கிழைக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அந்த மாரி விஷயங்கள் நம்ம இதுக்கு அனுப்பிச்சு நம்ம டேட்டாஸ் பூரா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட் சார். இது ஒரு சாமானியன் எனக்கு எதுக்கு அறிவு சார்ந்த சொத்து பத்தி நீங்க பேசுறீங்க? இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்கு எனக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்கலாம். சார் நம்ம வீட்ல நம்ம நம்ம இப்ப நமக்கு வயசாயிருச்சு அப்படின்னா, நம்ம பையன், பேரன் அவங்கலாம் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? எந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? அப்படிங்கிறது தெரியாது. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உலகமயமாக்கல் அப்படிங்கிற இதுல போயிட்டு இருக்கும்போது, இந்தியாவோட ஆர்மி ப்ராஜெக்ட்ஸ் கூட ஒரு சாதாரண நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு, அதோட சப்சிடரி ப்ராஜெக்ட் ஒரு சின்ன ப்ராஜெக்ட், ஆர்மி ப்ராஜெக்ட் வந்து இங்க பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு தெரியாது. நம்ம பையனோ, நம்ம பேரனோ அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அவன் லேப்டாப் எடுத்துட்டு போய் நான் ஒரு சித்தி சீரியல் பார்க்குறேன். சரி, இப்ப என்ன சீரியல் லேட்டஸ்ட்டா போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு சீரியல் பார்க்குறேன்னு சொல்லி உள்ள உட்காந்து எல்லாத்தையும் நோண்டி வர்றதுக்கெல்லாம் ஓகே, ஓகே, ஓகே குடுத்துட்டு இருந்தோம்னா, அவன் போட்டிருக்கிற முக்கியமான ஃபைல்ஸ், முக்கியமான டேட்டாஸ் வந்து ஏதாவது சமூக விரோதிகள்ட்ட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்மளே வந்து மிகப்பெரிய காரணமாயிருவோம். அதனால தான் நான் சொல்றேன். ஈவன் பெரியவங்க அடுத்த நம்மளுடைய குழந்தைங்களுடைய, நம்மளுடைய வாரிசுகளுடைய லேப்டாப் அவங்களுடைய இத யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா தேவையில்லாத வேலை. எவனாவது நம்ம எதுக்காக ஓகே குடுத்துட்டோம்னா பிரச்சனை ஆயிடும். அதனால இந்த மாரி அறிவு சார்ந்த சொத்துக்கள் வந்து திருடு போறதுக்கு நம்ம காரணமா இருந்துறக்கூடாது. நம்முடைய ஒரு கிளிக் போதும். நம்ம ராணுவ ரகசியம் வெளில போறதுக்கான வாய்ப்பு. கடைசியில வீட்டுக்கு வெளியில வந்து என்ஐஏ நிக்கும்போது தான் தெரியும். ஆகா! நம்ம அன்னைக்கு சீரியல் பார்த்து தான் இவ்வளோ குற்றமா அப்படிங்கிற மாரி ஆயிடும் அது. அதனால கவனமா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது. டேட்டாஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலத்தில வந்து சைனா வந்து அ அந்த ஒரு இந்த மைக்ரோ இதுன்னு சொல்லுவாங்க. மைக்ரோ எஸ்டி கார்டு. நெறைய நமக்கு வந்து ஒரு சப்சிடரி பிரைஸ்ல குடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த 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 மைக்ரோ எஸ்டி கார்டு மினிமம் ரூ. 600 ரூ. 700 அப்படின்னா நமக்கு ரூ. 3 கிடைக்கும். யாருமே எதிர்பார்க்கல. எல்லா இளைஞர்களும் வந்து எல்லாம் ஆன்லைன்ல போட்டு, அது போட்டு கட கடன்னு வாங்க ஆரம்பிச்சாங்க. இது நான் சொல்றது வந்து இந்த வார் வந்து ஒரு ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயம். இப்ப தான் எல்லாமே இன்பில்ட்டா வந்துச்சே. இப்பலாம் 64 ஜிபின்னு 126 ஜிபி, 256 ஜிபின்னு மொபைலே குடுக்குறான். ஒரு காலத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்பே 500 1 ஜிபி இருந்தா பெரிய விஷயம். 1 ஜிபி இருக்கு, 1/2 ஜிபி இருக்கு, நமக்கு வந்து 2 ஜிபி இருக்கு அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இப்ப 600 ஜிபி, 200 ஜிபிங்கிறது மொபைல்லே வந்துருச்சு. அந்த மாரி போயிட்டு இருந்தது. எதுக்கு சார் குடுக்கணும்? ஒரு வந்து ஒரு 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 எஸ்டி கார்ட வந்து இந்தியாவுக்கு வந்து கம்மியான பிரைஸ்ல சைனாக்காரன் விக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? யாராவது கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார்? எதுக்கு அந்த மாரி ஒரு இத தொடர்ந்தாங்க? அந்த வார் நம்ம மேல வந்து பண்ணப்பட்டது. எஸ்டி கார்டு அதாவது எதுக்கு சார்? இந்திய இளைஞர்கள வந்து அ அ இந்த அடிமைகளா ஆக்கணும். அவங்கள வந்து இந்த மாரி அ சைபர்ல வந்து நெறைய இன்வால்வ்மென்ட் பண்ண வச்சு, அவங்க மூலியமா மேக்ஸிமம் எவ்வளோலாம் டேட்டா எடுக்க முடியுமோ? ஏன்னா, இன்னைக்கு நெறைய
ஹார்ட்வேர் வந்து பொருட்கள் வந்து தயாரிக்கப்படுறது வந்து சைனால தான். உலக நாடுகள் வந்து சீப்பஸ்ட்டான ஒரு மெத்தடுக்காக ஆர்டர வந்து அங்க குடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து சில விஷயங்கள உள்ள வச்சு டேட்டாவெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்றாங்க. இன்னைக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ற எல்லா மொபைல் பொருட்களும் பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா, சைனா மேக்கா தான் இருக்கு. அதனால அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அதுலேருந்து நம்ம டேட்டா இந்தியாவுடைய மேக்ஸிமம் எல்லா டேட்டாவையுமே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த எஸ்டி கார்டுன்னு சொல்ற மைக்ரோ கார்ட்ஸ் மூலியமா இங்க இந்தியாவுலருந்து சில விஷயங்கள கொண்டு போணும் அப்படின்றதுக்காக, குறிப்பா இளைஞர்களை வந்து தங்கள் வசப்படுத்தி அவர் மூலியமா நெறைய இந்தியாவ எப்படியெல்லாம் சீரழிக்கலான்றதுக்கான ஒரு முயற்சி தான் அது. எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட் சார். அதான் உண்மைதான். கரெக்ட் தான். டேட்டாஸ் வந்து நம்ம வந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அப்ப அந்த காலத்துல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா இளைஞர்கள். அதாவது உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, யங் பாப்புலேஷன் வந்து இந்தியால தான் சார் அதிகம். ஏன்னா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புரொடக்டிவிட்டி, நம்மளுடைய எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2024, 2040க்குள்ள நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு இருக்கு. உலக பொருளாதார நிபுணர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இளைஞர்களுடைய பாப்புலேஷன் நமக்கு அதிகமா இருக்கு. இந்த இளைஞர்களுடைய டைம், குவாலிட்டி டைம்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க வந்து 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு யார் 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க? 2 மணி நேரம் வேலை பார்த்தா பெரிய விஷயம். 1 ஹவர் வேலை பார்த்தா பெரிய விஷயம். மீதி ஃபுல்லா ஓபி அடிக்கிறது. இங்க போனேன், அங்க போனேன், ஏதாவது ஒண்ணு சொல்லி இது பண்றது, அந்த மாரி பண்றது தான். பட் இவங்களுடைய டைம்ல ஆஃபீஸ் டைம்ல எத்தன பேர் மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க? ஸோ இந்த மாரி வந்து நம்ம ஒரு டேட்டா இது குடுக்கும்போது, பல விஷயங்கள் அதில ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அவங்க அந்த தேவையில்லாம வந்து தவறான ஒரு பிக்சர்ஸ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது, அத வீடியோஸ் டெவலப் பண்ணிக்கிறது, செவரல் ஜிபில பண்ணிட்டு அவங்க டைம் வேஸ்ட் பண்றது. இந்த மாரி குவாலிட்டி டைம் இளைஞர்களோட குவாலிட்டி டைம எப்படி வந்து ஸ்மாஷ் பண்றது அப்படிங்கிறத பக்காவா கால்குலேட் பண்ணி, அதுக்காக ரொம்ப நீட்டா வந்து கொண்டாந்து நம்ம அந்த எஸ்டி கார்ட்ஸ் வந்து நம்ம இந்தியால வந்து திணிக்கப்பட்டது ஒரு காலத்துல. ஸோ அதுக்கு அதுக்கு பலியான இளைஞர்கள் எத்தனையோ பேர். ஏன்னா இளைஞர்கள்னா, வீட்ல பேரண்ட்ஸ்க்கு முதல்ல இந்த நாலேட்ஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இளைஞர்களுக்கு இருக்கும். சட்டியில இருந்தா தான் அகப்பையில வரும். பேரண்ட்ஸ்க்கும் ஒண்ணும் தெரியாது. அது தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. அப்படின்னா, நம்ம இந்த மாரி நம்ம குழந்தைகள் வளர்ப்புல நம்ம பண்ணக்கூடிய தவறு. நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோமோ, அதான் இன்னைக்கு உள்ள இளைஞர்களுடைய ஸ்டேட்டஸ். அதுதான் இந்தியாவுடைய ஸ்டேட்டஸ். இன்னைக்கு நம்ம என்ன தப்பு பண்றோமோ, அதான் நாளைய இந்தியாவுடைய ஸ்டேட்டஸ். இன்னைக்கு நம்ம கரெக்ட்டா வளர்த்துருந்தோம் அப்படின்னா, நாளை இந்தியா வந்து வலுவான இந்தியாவா நம்ம கட்டமைக்க முடியும். ரொம்ப கவனமா இருக்கணும் ஆஸ் அ பேரண்ட்டா இந்த விஷயங்கள்ல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹெச்டிடிபி இருக்கும். ஹெச்டிடிபிஎஸ்ன்னு போட்டிருப்பாங்க. நான் ஒரு ஒரு சைபர் கிரைம்ல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நான் ரொம்ப சின்ன விஷயத்த மட்டும் கை வைக்கிறேன் நானு. வேற நெறைய விஷயங்கள் என்னால சொல்ல முடியாது. நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். அதுல வந்து இந்த மாரி ஃபேக் சைட்ஸ் நெறையா இருக்கும். ஃபேக் சைட் நம்ம வந்து எது ஃபேக், எது ஒரிஜினல்ங்கிறது இது 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 தெரியாது நமக்கு. ஒரு என்னுடைய சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் ஃபைனலா அந்த விஷயத்துல நான் சொல்லிர்றேன் நானு. அதாவது பார்த்தீங்கன்னா, நாலந்தா சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னுடைய கம்பெனி நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது, எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணணும். அது நமக்கு ஒரு இதுக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் அக்கவுண்ட் வேணும், கரண்ட் அக்கவுண்ட் வேணுங்கிறதுக்காண்டி எம்எஸ்எம்இ நாலந்தா சாஃப்ட் ஸ்கில்ஸ் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணணும்னு ஆரம்பிச்சேன். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். கேட்குற டேட்டாஸ்லாம் குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்தேன் எனக்கு வரல. 2 நாள் பார்த்தேன் எனக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வரல. எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் எனக்கு வரலன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். நான் வெப்சைட்ல போய் பண்ணது ஒரு பிரைவேட் சைட். பிரைவேட் சைட்ல எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு, கம்ப்ளைண்ட் வந்து கவர்ன்மென்ட் சைட்டுக்கு பண்றேன் நானு. ஏன்னா கவர்ன்மென்ட் சைட் ஒண்ணு தான். ஏன்னா கம்ப்ளைண்ட் அவன் தானே எடுப்பான். பிரைவேட் எவன் கம்ப்ளைண்ட் எடுப்பான்? கம்ப்ளைண்ட் நீ அவன்ட்ட போய் பண்ணிக்கன்னா, அவன் நீட்டா குடுத்து விட்டான். நான் எடுத்து பார்க்குறேன் கம்ப்ளைண்ட் வரவே உங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணல அப்படிங்கிறான். நான் புடிச்சு வல்லு வதக்குன்னு புடிச்சு திட்டிட்டு இருக்கேன். டேய் இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன், டேட்டாஸ் குடுத்துருக்கேன். என்னடா நீ இப்படி பண்ற அப்படின்ட்டு. அப்புறம் வந்து அதுக்கு திருப்பி நீ அது அது வந்து எங்க சைட்டே கிடையாதுன்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டான். எனக்கு சரியான கோபம். சைட்டே கிடையாதா? அப்ப இந்த சைட்ட யார்றா கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, நான் எனக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் அது இதுன்னு போட்டு நமக்கு எப்பவும் பிரச்சனை வந்ததுன்னா, டாப் தான் மேல போவேன் நானு. முதல்ல பிரைம் மினிஸ்டர் போய் பார்ப்பேன். அங்க இருந்து தான் கீழ இறங்குவேன் நானு. ஏன்னா, ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் திருப்பி குடுக்குற ஃபயரு கீழ நம்ம கீழ உள்ளவன்ட்ட பேசினா மதிக்கவே மாட்டான். மேல போனீங்கன்னா, ஒரே ஒரு மெயில் வந்துச்சுன்னா கதறி அடிச்சுட்டு ஓடி நிப்பானுங்க. தெரியும். ஏன்னா நம்ம பேசுனீங்கன்னா, நீ பதிலே குடுக்க மாட்டான்னு தெரியும். நேரா அங்க போய் கிழிச்சுட்டு மேல இருந்து ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கடைசியில கீழ வரலான்னு பார்த்துட்டு மேல மெயில குடுத்துட்டு வெயிட் பண்றேன். இம்மீடியட்டா நெக்ஸ்ட் டே டெல்லில இருந்து கால் வந்துச்சு எனக்கு. மினிஸ்டர் ஆஃப் கம்பெனி அஃபேர்ஸ் இருந்து கால் வருது. அவன் ஹிந்தியில பேச ஆரம்பிச்சுட்டான். அப்ப தெரியும்ல வழக்கம் போல. அப்ப இல்ல சார் நான் சவுத் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு எனக்கு வந்து ஹிந்தியில நான் பேச முடியாது. எய்தர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் மட்டும் தான் சார் எனக்கு தெரியும்னேன். ஆட்டோமேட்டிக்கா அவன் ஃபுல்லா கன்வின்ஸ் பண்ணி பேச ஆரம்பிக்க என்ன நடந்தது சார் எல்லாம் கேட்குறான். சொன்னேன். அது வந்து என்னோட வெப்சைட்டே கிடையாது சார். நீங்க எம்எஸ்எம்இ சைட்ல நீங்க பண்ணீங்கன்னா, நாட் ஈவன் அ சிங்கிள் ரூபி சார். ரூ. 1 கூட சார்ஜஸ் இல்லாம நாங்க எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். இதான் கவர்ன்மென்ட்டோட விஷயம்ன்ட்டு. யோசிச்சு பாருங்க. என்டர்பிரினியர் எக்ஸலன்ஸ், என்டர்பிரினியர் ட்ரெய்னிங் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிளாஸஸ் நான் பண்ணியிருக்கேன். 100 கிளாஸ்க்கு மேல பண்ணியிருப்பேன்னு சொல்ல முடியும். ஸோ அவ்வளோ கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெய்னருக்கே இந்த சைட் வந்து டூப்ளிகேட் சைட், இந்த சைட் ஒரிஜினல் சைட், எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற பிராக்டிகலா ஒரு விஷயம் தெரியல. ஏன்னா, எல்லாரும் என்ன பண்றோம், எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷனா நேரா ஒருத்தன போய் ரூ. 500 ரூ. 1000 குடுத்தோம்னா பண்ணி குடுத்துருவான் அவ்வளோதான். நாம எதுவும் நமக்கு வேணாம்ப்பா, நமக்கு அது தெரியவே தெரியாதுப்பான்னு ஓடி போயிட்டு இருக்கோம். என்ன பொறுத்தமட்டிலும் ரொம்ப கிளவர். முடிஞ்ச அளவு
நம்மளால நேர போராட முடியும் விஷயம் எல்லாத்துக்கும் நேர போராடி வாங்கிறோம். காசு கொடுத்து வாங்குறதுங்கிறது காசு ஒரு விஷயம் கிடையாது. நமக்கு ஆனா என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த இடத்துல. யார் என்ன பண்றாங்கன்னு தெரியாது. முடிஞ்சா நேரா போய் ஒர்க் பண்ணு அவ்வளோதான். போய் பார்த்தேன், ஒர்க் பண்ணேன். இந்த மாதிரி இதுதான் பிரச்சனை. அப்ப நான் எடுத்து என்ன பண்ணேன், அந்த சைட் எடுத்து அனலைஸ் பண்ணி போடுறேன். கவர்மெண்ட் சைட்டுங்கிறதுக்கு என்னென்ன அத்தாட்சி இருக்கு பாருங்க. ஒரு பிரைம் மினிஸ்டரோட படம் இருக்கு. இந்த பக்கம் வந்து நம்ம மகாத்மா காந்தியோட கண்ணாடி, அந்த மகாத்மா காந்தி கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த எம்ப்ளம் இருக்கு. அஸ்வஸ்தம்ப் இருக்கு. இதெல்லாம் நீட்டா இருக்கு. பிரைவேட் சைட்டு பக்காவா இருக்கு. கவர்மெண்ட் சைட்டு அதுல இருந்து 3 சைட் தாண்டி உங்களுக்கு கீழ இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரைவேட் சைட்ட டாப்ல வச்சு நீங்க விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ல உங்களுடைய பெர்மிஷன் இல்லாம இப்படி ஒரு சைட் நடத்த முடியுமான்னு கேட்டேன் நானு. இல்லன்னா நீங்க எனக்கு டைம் கொடுங்க. தகவல் அறியும் சட்டம் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல போட்டு இந்த கம்பெனிக்கு யார் ஓனர்னு போட்டு உங்களுக்கு எடுத்து தரேன் நானு. ஏன்னா இது எதுக்கு நான் கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு ரூ. 250 ஒரு விஷயம் இல்ல. பிருத்திவிராஜனோட ₹250 ஒரு விஷயம் கிடையாது இந்தியாவுக்கு. 170 கோடி ஜனத்தொகை இருக்கக்கூடிய நாட்டுல. ஆனா ஒரு 170 கோடி ஜனத்தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2000 பேராவது ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள போவான். 1000 பேர் 2000 பேர் உள்ள போவான். நேஷனல் லெவல்ல நீங்க பார்க்கும்போது. நேஷனல் லெவல்ல 1000 பேர் 2000 பேர் உள்ள போறான்னா இன்டூ 250 கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு மிகப்பெரிய அமௌண்ட். டெய்லி பேசிஸ்ல இந்த கொள்ளை யார் அடிச்சிட்டு இருக்கா? கண்டிப்பா ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரோட இன்வால்வ்மென்ட் இல்லாம இந்த விஷயம் நடக்கவே நடக்காது. யாருக்குமே தெரியாது. ஸ்ட்ராங்கா நான் பேசுறேன். என்ன சார் இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் இதாயிட்டான். சரி சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நாங்களே லைன்ல வரோம் சார்ன்ட்டு போயிட்டான். நெக்ஸ்ட் டே அதுக்கு அடுத்த நாள் வந்து சார் ஆக்ஷன்ஸ் டேக்கன் கேர். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வில் சென்ட் யூ த ரிப்போர்ட்ஸ்ன்னு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். சரி என்னத்த பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஒரு 7 நாள் 8 நாள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எனக்கு வந்து ஓஎன்ஜிசி கவர் அந்த ப்ரவுன் கவர்ல எனக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு வந்தது. கமிஷனரேட் ஆஃப் மும்பைன்னு சொல்லிட்டு போட்டு மும்பை கமிஷனர் வந்து எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. ஆஹா! நம்ம போட்ட மெயில் போட்டு டான்ஸ் ஆடுனதுக்கு நம்மள கமிஷனர் அங்க கூப்பிடுறான் போல தெரியுது மும்பைக்கு. பஞ்சாயத்து தான் வரும் போல தெரியுது. இல்லன்னா லோக்கல்ல நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு போறான். இந்த பயம்லாம் எனக்கு இருந்துச்சு. ஏதோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பாப்போம்னு ஓப்பன் பண்ணி உள்ள பார்த்தா, ரொம்ப தெளிவா போட்டிருக்கான். சார் சோ அண்ட் சோ கம்ப்ளைண்ட் இத கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. இந்த டேட்ல பண்ணீங்க. இதெல்லாம் நடந்தது. இது வந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சார். அது ஏதோ ஒரு ரெட்டின்னு சொல்லிட்டு ஒரு மும்பைல வந்து அந்த அந்த சைட் நடத்தின ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சுட்டான் சார். யோசிச்சு பாருங்க. லோக்கல்ல வந்து நீங்க கவுன்சிலருக்கோ, நீங்க லோக்கல்ல சிஎம்க்கோ மெயில் குடுத்து பாருங்க. ஒரு பையன் கூட பதில் குடுக்க மாட்டான். நீங்க மெயில் குடுத்தாலே தெரியும். சார் உங்க மெயில் 2,47,301 301வது மெயில் சார் அப்படிம்பான். அவ்வளோ மெயில் அவர் பார்க்காம வச்சிருக்காரு லோக்கல் கவுன்சிலர். ஏன்னா அவர் ரொம்ப பிஸி. ஆனா நீங்க பிரைம் மினிஸ்டருக்கு போட்டு பாருங்க. பிரைம் மினிஸ்டருக்கு போட்டு பாருங்க. 7 நாள் தான் சார் டைம் உங்களுக்கு. கதறி அடிச்சுட்டு வரும். நெறைய விஷயங்கள் சாதிச்சிருக்கேன் சார். இதுவரைக்கும் ஒரு 5, 6 விஷயங்கள் லோக்கல் போலீஸ் பஞ்சாயத்து வரைக்கும் அவங்க பார்த்துப்பாங்க. ஸ்டேஷன்ல நம்ம கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டோம். நம்மளுடைய வேலை நடக்கும். அங்க இந்தியன் பேங்க்ல இதே நிறைய விஷயங்கள் நான் சொன்னா அன்னைக்கு டைம் பத்தாது நமக்கு. இந்தியன் பேங்க்ல ஒரு அமௌண்ட் அந்த மாரி எடுத்துட்டான். அத நான் கேட்டதுக்கு ஆர்பிஐ, பேங்க் ஆஃப் ஓம்பட்ஸ்மேன் எல்லாட்டையும் ஒருத்தரும் பதில் சொல்லல. மோடி செல்லுக்கு போட்டு, பிரைம் மினிஸ்டர் செல்லுக்கு போட்டு அவங்க ஒர்க் பண்ணி, அவன் தூக்கி கடைசில லோக்கல் ஆதம்பாக்கம் டிஎஸ்பி ஆஃபீஸ்ல கொண்டு போய் மேனேஜர் கொண்டு போய் உட்கார வச்சுட்டான். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அக்கவுண்ட்ல இருந்து பணத்த வந்து கிரெடிட் பண்ணான். அந்த மாரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நமக்கு. ஸோ அந்த மாரி விஷயம் எதுக்கு நான் அத ஃபிளாஷ் பண்றேன் அப்படின்னா, சைட்ஸ்ல வந்து ரொம்ப கவனமா இருங்க. வெப்சைட்ஸ் இந்த மாதிரி டூப்ளிகேட் சைட்ஸ் எது, ஒரிஜினல் சைட்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்து ஒர்க் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டேட்டா ஷேர் பண்ற மாரி இருந்ததுன்னா, நீங்க அவாய்ட் பண்ணுங்க. தேவையில்லாத டேட்டாஸ் நீங்க குடுக்க வேணாம். அதையும் மீறி நமக்கு அந்த மாரி நமக்கு குடுக்குற மாரி இருந்தது அப்படின்னா, அது பாதிக்கப்பட்டோங்கிற விஷயத்த வெளில சொல்லக்கு தயங்காதீங்க. ஏன்னா 4 பேருக்கு தெரிஞ்சா தான் அடுத்தவன் பண்ண மாட்டான். நம்ம ஏமாந்தது தான். சார் நம்ம மூக்கு அடிபட்டுச்சு போய் நம்ம அடுத்தவன் சொன்னா நம்ம அசிங்கமாயிடும்னு நினைக்காதீங்க. இதுல அசிங்கமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் எத வந்து நான் எடுத்து ஃபிளாஷ் பண்ணுவேன்னு சொன்னா கூட நீங்க எதுக்குமே இது பண்ணாதீங்க. தைரியமா இருங்க. நமக்கு தைரியங்கிறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இது நம்ம பார்க்கும்போது முக்கியமான பாயிண்ட் நம்ம சொல்லாம போ முடியாது. இதோட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசையே துன்பத்திற்கு காரணம் புத்தர் சொன்னது. ஆசைன்னா அவர் சொல்ல விஷயம் பேராசை. ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொல்லும்போது, அடுத்த செகண்ட் நமக்கு சொல்றது, நம்மளுடைய நிகழ்கால தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா, அத்தனைக்கும் ஆசைப்படு. சத்குரு ஜகி வாசுதேவன் சொல்லுவாரு. என்ன ஆசையே துன்பத்திற்கு காரணம்ங்கிறீங்க, இன்னொன்னு அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்றீங்கன்னு. உங்களுடைய நியாயமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீங்க ஆசைப்பட்டு தான் சார் ஆகணும். இன்னைக்கு செஷன் நல்லா பண்ணணும், நான் நல்லா இருக்கணும், இன்னைக்கு நெறைய பேருக்கு அது பயனுள்ள வகையில இருக்கணும், நான் நல்லா பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நெனைச்சேன்னா மட்டும் தான் என்னால பிரசன்ட் பண்ண முடியும். என் பையன் நல்லா வளரணும், சொசைட்டில ஒரு நல்ல பையன நான் வந்து குடுத்துட்டு போகணும் எனக்கு அப்புறம் அப்படின்னு நான் நெனைச்சா மட்டும் தான், அந்த குழந்தைய நல்லா வளர்க்க முடியும். எல்லாத்துக்குமே நமக்கு அந்த இது வேணும். நான் ஒரு நல்ல ட்ரெய்னர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும், நிறையா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலும், ஹேல் அண்ட் ஹெல்தியா இருக்கணும்னு நெனைச்சா கூட, ஆசைப்பட்டா மட்டும் தான் முடியும். ஆனா அதே டைம்ல பேராசை தயவுசெய்து கூடாது. நமக்கு தேவையில்லாத பொருள், நமக்கு சொந்தம் இல்லாத பொருள், நமக்கு சேர சேர தகுதி இல்லாத பொருள், நமக்கு தேவையில்லாத பொருள் அப்படிங்கிற ரூ. 1 வந்தா கூட, தயவு செய்து அத வேண்டான்னு சொல்லி பழகுங்க. அதான். பேராசை பெருநஷ்டம்ங்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய சொல். அது எல்லாத்துக்குமே தெரியும். தங்க முட்டையிடுற வாத்த ஒரே நாள் அறுத்துட்டோம்னா, சொல்லி முடிஞ்சுது. தங்க முட்டையிடுற வாத்து இருக்கா அப்படிங்கிறது நம்ம இப்ப என்ன பண்றோம்? நேரா அந்த கேள்விக்கு போயிடுறோம். தங்க முட்டையிடுற வாத்துலாம் இருக்குமா? நீ இப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு. இல்லன்னு வச்சுக்கோங்க. அத பத்தி பிரச்சனை இல்ல. கருத்த மட்டும் எடுத்துக்கோங்க. தேவையில்லாம வாத்த நடிக்கிறாதீங்க. நமக்கு நமக்கு சோறு போடக்கூடிய கம்பெனி, நம்ம சொசைட்டி, நமக்கு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு வந்து அறுத்து அலசி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது.
நம்மளால என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை நிப்பாட்டிக்கணும். அதே மாதிரி மெர்சிடிஸ் பென்ஸ் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, நீங்கள் உடனே வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ண கால் பண்ணிட்டு பென்ஸ் வாங்கிட்டு போங்க அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க அவனுக்கு தெரியும் நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம், அல்லது ஒரு சின்ன வீடு நமக்கு ஈவன் சொன்ன சின்ன வீடு கூட நமக்கு சொந்த வீடாக இருக்கட்டுமே, மெர்சிடிஸ் பென்ஸை வாங்கி நம்ம எங்கே நிப்பாட்ட போகிறோம், நமக்கு தேவையில்லாத விஷயம் தெரியும். ஸோ 70 லட்ச ரூபா காரை கொண்டாந்து வீட்டில் நிப்பாட்டு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணால் 4 லட்ச ரூபா பில் வரும். நம்மளால் பண்ண முடியுமா? அவன் என்ன பண்ணுவான் கிளவராக, சார் எனக்கு அதை டிஸ்கவுண்ட் பண்ணி பணம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுவான். 60 லட்ச ரூபாய் இல்லை 20 லட்சம் தான் கொடுப்பேன், பரவாயில்ல சார் ரொம்ப சந்தோஷம், அதுதான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ போட்டிருப்பேன், மெர்சிடிஸ் பென்ஸ் வாங்குறதுக்கு ஆல்டோ வாங்குறது 1000 இஸ் பெட்டர். இது என்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு நான் சொல்கிறேன். ஸோ இல்லை நீங்கள் ஈசிஆரில் பங்களா இருக்குது சார், நான் பெரிய வீடு ஸ்டேட்டஸ் எல்லாமே வச்சுருக்கேன், மெர்சிடிஸ் பென்ஸ் மட்டும்தான் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மெர்சிடிஸ் பென்ஸ் தான் வாங்கணும். அவங்களுக்கு ஆல்டோ தேவையில்லை, ஏற்கனவே வீட்டில் 4 கார் இருக்குது சார், எனக்கு ப்ரீமியம் செக்மெண்ட் கார் வேணுங்கிறவங்க அதுக்கு போகலாம். அதனால் நமக்கு எது தேவை அப்படிங்கிறத உணர்ந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம அந்த விஷயத்தில் நமக்கு எது தேவை என்பதை வந்து தெளிவாக நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் அந்த மாதிரி சைபர் கிரைமில் மாட்டிக்காமல் தப்பிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸ்ட்ராவே டைம் எடுத்துகிட்டே நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், வெரி சாரி. ஹாவ் அ கிரேட் டே. நம்ம எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், சின்ன விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னும் 30 நாள் நிறைய விஷயங்கள் வரும். நானும் உங்க கூட ரொம்ப ஆவலாக இருக்கேன் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க. ஸோ அதில் ஒரு தகவல் எனக்கும் அனுபவம் இருக்கு. என்ன தகவல்னா, ஒரு முறை எனக்கு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் எதுவுமே புக் பண்ணல. அப்புறம் எதுக்காக நமக்கு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் எதுவும் புக் பண்ணலையே. இல்லை மேடம், உங்கள் பேர் தான் சுமதின்னு போட்டு தான் வந்திருக்கு சார், நான் புக் பண்ணல சார் அப்படின்னு சொன்னேன். சரி நான் இப்போ ஒரு ஓடிபி அனுப்புகிறேன், ஓடிபி சொல்லுங்க கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், நான் தான் புக் பண்ணவே இல்லையே, அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு எனக்கு ஓடிபி அனுப்புறீங்க? நீங்கள் ஓடிபி அனுப்பல, சொல்ல மாட்டேன், நான் புக் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட அமைதியாயிடுச்சு. ஒருவேளை நான் புக் பண்ணது உண்மையாக இருந்தால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நேராக வந்து என்னை பார்த்துருப்பாங்க, இது பாருங்கன்னு அந்த பார்சலை காமிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது போல நூதனமான முறையில் கூட நிறைய விஷயங்கள் நடக்குது. அதில் நீங்கள் சொன்ன விஷயங்களும் இருக்குன்ற போது இன்னும் அவேர்னஸாக இருக்கணுன்றது நான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ முதல்ல அருள்குமாரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் பாருங்களா? அனைவருக்கும் காலை வணக்கம், நன்றி. எப்போதுமே பிருத்திவி சார் அப்படின்னா ஒரு ஃபயர் அப்படிங்கிறது தான், அந்த எனர்ஜி கிடைக்கும். ஸோ நான் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா க்ரைம் அந்த டாப்பிக்கை பார்த்தோன்னே இது நமக்கு இல்லாத சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பனாக இருந்தேன் நான். இதை பற்றி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டெய்லி நடக்கிறதுலே நமக்கு எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறது அவேர்னஸே இல்லாமல் நம்ம காசு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதில் இன்னொரு விஷயம் எனக்கு பர்சனலாக நடந்தது. மேடம் சொன்ன மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரே தப்பு தரமாட்டேன் கிளைம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், சார் என்ன சார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரே ஒரு வருஷம் தான், டாக்டர் தப்புன்னு சொல்கிறாங்களா, அவங்கள்ட்ட ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னாங்க. அடுத்த நாள் உடனே கால் வந்து எனக்கு வந்து கிளைம் கொடுத்தாங்க. ஸோ ஒரு லீடிங் டாக்டர் அவரே போய் அப்படிங்கிறது நான் இன்சூரன்ஸ்ன்னு சொல்ல வரல, பொதுவாக சொல்ல வரேன். அப்போ நம்மளை எப்படியெல்லாம் வந்து கம்மி பண்ணலாம், நமக்கு தர வேண்டிய உரிமையை வந்து தராம ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சாரோட நாலேஜ்லேருந்து நிறைய எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அவேர்னஸ் நிறைய கொடுத்துருக்கீங்க. சின்ன விஷயம் தான், பட் உண்மையிலேயே வந்து இங்கே எனக்கு நிறையவே நடந்திருக்குங்க சார். நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போதான் தெரியுது, நம்ம எவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும். ஈவன் தோ நல்லா படிச்சிருந்தா கூட அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குமே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி. பட் இன்னையிலேருந்து அதை மாத்திக்கிறோம் சார். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ அருள்குமாரன் சார். தேங்க்யூ. உங்களுடைய அனுபவங்களையும் ஒரு செஷனா எடுத்து கொடுங்க. இல்லை ஷூர் மேம், டேட் மட்டும் உங்க டேட் மட்டும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமா இன்னைக்கு அப்டேட் பண்ணுங்க. ஓகே சார். வீரசேகரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அன்புகளுமே அனைவருக்கும் வணக்கம். சார் ஃபர்ஸ்ட்ல சொன்னப்ப இஃப் யுவர் டைம் பெர்மிட்ஸ்னாரு, அதுல வந்து அவரோட பொலைட்னஸ் தெரிஞ்சுது. ரெக்வஸ்ட் வைக்கிறப்ப இஃப் யுவர் டைம் பெர்மிட்ஸ் ஜாயின் பண்ணுங்கன்னு, அதுல பொலைட்னஸ். ஓலாவில் வந்து தப்பு என்னதுதான், அதனால பணம் பெருசு இல்ல, எனக்கு வேணான்னு தப்ப ஒத்துக்கிட்டாரு. அதுல அவரோட எத்திக்ஸ் வெளியில வந்துடுச்சு. அவரோட அந்த சிங்கம் போல அந்த அந்த கர்ஜனை எங்க தெரிஞ்சதுன்னா, பிஎம்முக்கு போன் பண்ணிட்டு HTTPS ஹைப்பர் டெஸ்ட் டிரான்ஸ்பர் புரோட்டோகால்ல உள்ள சேஃப்டின்னு போட்டா கூட எப்படி
அதுலயும் வருங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள். அடுத்தது ஜிபேல சார் வந்து அவர் நேற்றைய முருகன் சார் சொன்னதோட தொடர்ச்சியா நான் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்ல செய்தியை சொன்னாங்க. நான் குறைச்ச அமௌண்ட் உள்ள பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும்தான் ஜிபேல வச்சுக்குவேன் அப்படிங்கிறது. அது ஒரு பெரிய பாயிண்ட். இதை விட மற்ற பல செய்திகளை சொல்லியிருக்காங்க. வயதானவர்கள்ட்ட தான் அதிக நேரம் பேசி உங்களை கவர பண்ண பார்ப்பாங்க. பல செய்திகள், நல்ல செய்திகளை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். படுத்துக்கோ. நன்றி நன்றி சார். தொடர்ந்து லட்சுமண சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். பாட்டி பக்கத்துல படுத்துக்கோ. 7:15 கழிப்பி விடு. விளையாடக்கூடாது, படுத்துக்கோ. லட்சுமண சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. பிருத்திவிராஜன் சார் வந்து நேற்று வந்து திடீர்னு தான் அவரை ஃபிக்ஸ் பண்ணோம் இன்னைய நிகழ்ச்சி எடுக்க சொல்லி. ஏன்னா நேற்று முருகன் ஐபிஎஸ் ஐஜி அவர்களுடைய ட்ரைனிங்கை பார்த்தோன்னா அவருக்கு நிறைய ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார் சார். வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஏன்னா அவருடைய ஐஜியோடைய செஷன் முன்னாடி அவர் என்னோடையும் சுமதி மேடத்தோடையும் உட்காந்து அட்டன் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஹால் ஆடிட்டோரியத்தில் திருப்பி அதை ரீகால் பண்ண மாதிரி நேற்று இருந்ததுனால இன்னைக்கு செஷனை நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. இந்த மாதிரி தரவுகள் அவர்கிட்ட நிறைய இருக்கு. அதாவது வந்து சைபர் குற்றங்கள் நம்மை சுற்றி தினம் தினம் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஏன்னா வந்து அது ஒரு தொழில்நுட்ப ரீதியான விஷயம்ன்றனால பரவலா எல்லாரும் பயன்படுத்திட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு போனை பயன்படுத்த தெரிந்தவர்கள் அனைவருக்குமே, ஈவன் ஆண்ட்ராய்டு போன் இல்லை பட்டன் போனில் பயன்படுத்த தெரிந்தவர்கள் கூட ஏமாற்றப்பட்டு கொண்டு தான் நிற்கிறார்கள். ஒரு போன் கால் மூலமாக அவருடைய வங்கி கணக்குகள் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப கேட்ஜெட்டை யாரெல்லாம் பயன்படுத்திக்கிறார்களோ, அது சிம் கார்டு சாதாரண போன்ல இருந்து ஆண்ட்ராய்டுல இருந்து இன்னைக்கு இருக்கிற ஆப்பிள் ஐபோன் அந்த இது எல்லா போனையும் யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் அந்த பாதிப்பு இருந்து கூட தான் இருக்கிறது. இதுல இருந்து தவிர்க்க மிக 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 விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் தொடர்ந்து இந்த பயிற்சியில் வாயாக இந்த மாதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய பயிற்சியில் அவர் வந்து சில பிரச்சனைகளை அவர் எடுத்து சொன்னார். எம்எஸ்சிஎம்இ சர்டிஃபிகேட் உதயம் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் பண்ண போனப்ப அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் சொன்னார். அதற்காக அவர் பிரைம் மினிஸ்டர் செல் வரையும் போய் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டதையும் சொன்னார். அது ஒரு மாபெரும் குற்ற செயலை செய்து கொண்டிருந்த ஒரு நபரை இந்திய அளவில் அவரை கண்டுபிடித்து அவரை கைது செய்யும் அளவிற்கு, அது உண்மையில் கைது செய்தார்களா இல்லை சிறையில் அடைத்தார்களா இல்லை பணம் வாங்கி விட்டு விட்டார்களா அது வேற விஷயம். அதை எடுத்து ஸ்டெப் எடுத்து அதுக்கான ஒரு கவர்மெண்ட்ட இருந்து அந்த லெட்டரையும் கன்ஃபர்மேஷன் லெட்டரையும் வாங்கிற வரைக்கும் அவரு உழைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த இன்வால்மெண்ட் தான் ரொம்ப முக்கியங்க. அது போராட்ட குணம் இருந்தால் மட்டும்தான் ஒரு சமூக பொறுப்பாளராக சமூக ஆர்வலராக இருக்க முடியும். ஆக ஒரு ட்ரெய்னர், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் என்ற நிலையும் தாண்டி சமூக அக்கறையும் கொண்ட ஒரு நபரை இன்று நாம் பயிற்சியின் வாயிலாக அறிந்து கொண்டோம். அவருக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம் நண்பர்கள். தேங்க்யூ லட்சுமி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தொடர்ந்து மேஜர் நாராயணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். பிருத்திவிராஜ் சார் ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப ரொம்ப நுணுக்கமா, ரொம்ப ரொம்ப சின்ன, யாருக்கும் அதிகம் தெரியாத, ரொம்ப அழகழகா, ரொம்ப நுண்ணிய இதுல நுட்பமான விஷயத்தெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க. உதாரணத்துக்கு குழந்தைகளுக்கு தனியாக ஒரு டிவி கம்ப்யூட்டர் ரூம் கொடுக்காதீங்க, டிவி பக்கத்துலேயே வைங்க. தட் வில் பி ஏபிள் டு கீப் an eye on whatever the child does ன்னு சொன்னீங்க. சின்ன சின்ன விஷயம் எல்லாருக்குமே புரியாம ரொம்ப அழகா சொன்னீங்க. நீ இந்த உலகம் இவ்வளோ நாலேஜ் இவ்வளோ இந்த ஒரு 3/4 மணி நேரம் பொதுவாக டைம் போனதே தெரியல எனக்கு. ஆரம்பத்துலேருந்து இது மட்டும் ஃபுல்லாக செய்திகள் தான் சொன்னீங்க. எல்லாமே ஹைலி யூஸ் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம். ஏவிஆர் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. ஏவிஆர் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. அப்புறம் பாருங்க. ஓகே. ஏவிஎஸ் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். ஓகே வருகிறேன். இப்போ கேக்குதா? கேக்குதுங்க சார். கேக்குது சார். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். இன்றைய பேச்சாளர் திரு பிருத்திவிராஜன் அவருடைய பேச்சு ஏராளமான அனுபவங்களையும் நல்ல உபயோகமான கருத்துக்களையும் கொண்டிருந்தது. அவர் பேசினது ரொம்ப முக்கியமான அவருடைய பேச்சாற்றல் மிக அருமை. அப்புறம் தன்னுடைய பேச்சையுடைய
கருத்து எல்லோருக்கும் போய் சேருவதற்காக அவர் தயார் செய்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மிக மிக அருமை. கலர்ஃபுல் அட்ராக்டிவ் பிரசன்டேஷன் வித் பவர் பாயிண்ட் பிபிடிஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அவர் சொன்ன சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப மறக்க முடியாது. அதாவது குழந்தைகளோட அந்த மொபைல் அல்லது கம்ப்யூட்டர் ஏதாவது கொடுத்தீங்கன்னா, ஏதாவது சம் லேப்டாப் அது டேப்லெட்லாம் கொடுத்தீங்கன்னா ஹால்லேயே வச்சு பண்ணட்டும், தனி ரூம்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொன்னது நல்ல பாயிண்ட்டு. அப்புறம் ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அது அழகாக தன் அனுபவங்களையும் சேர்த்து சொன்னார். அப்புறம் புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொன்னார். ஆனால் ஜக்கி வாசுதேவ் எதற்கும் ஆசைப்படு, எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுங்கிறாரு. ஸோ அது கொஞ்சம் குழப்பமா இருந்தது இல்லையா? அது கொஞ்சம் அவருங்க தெளிவாக சொன்னார். இன்னும் கொஞ்சம் தெளிவு பெறுவதற்காக நான் சொல்றேன்னா, புத்தர் சொன்னது பேராசை, ஜக்கி வாசுதேவ் சொன்னது நியாயமான ஆசைகள். ஸோ நியாயமான ஆசைகள் விஷ், அந்த விஷ் தான் பின்னாடி கோல் ஆகும். அந்த விஷயம் இல்லைன்னா கோல் வராது. அதனால அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுப்போம். அப்புறம் என்ன தேவை என்ன தேவையில்லை என்பதை தெளிவாக அறிந்து கொள், நல்ல அருமையான பாயிண்ட். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம தேவைப்படுறதா நினைச்சுக்கிட்டு குழப்பக்கூடாது. அதாவது வாண்ட் வேற, நீடு வேற. வாண்ட்டுக்கும் நீடுக்கும் வித்தியாசம் இருக்கு. வாண்ட்டுங்கிறது ஒரு கனவு, வாண்ட்டுங்கிறது ஒரு விஷ், அவ்வளவுதான். நீடுங்கிறது தான் கோலா மாறும். அதனால நீடுக்கும் வாண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஐ வாண்ட் ஏ மேன்ஷன், ஐ நீட் ஏ கம்ஃபர்டபுள் ஹவுஸ். ஸோ வாண்ட்டுக்கும் நீடுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுங்க. ஸோ நீடை ஃபோக்கஸ் பண்ணி நீடை அடைய முயற்சி பண்ணினா வாழ்க்கையில வெற்றி பெறலாம். அந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல அருமையான பாயிண்ட். ஸோ மொத்தத்தில் மிக அருமையான ஒரு எல்லோருக்கும் உபயோகமான நல்ல ஒரு ப்ரோக்ராமை கொடுத்த பிருத்திவிராஜன் அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள். அவர் மேலும் வளர வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் பிளஸிங் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தாமோதரன் சார், உங்களோட ஃபீட்பேக்கை வழங்கலாம். புலரிக்கு என்னுடைய காலை வணக்கம். பிருத்திவிராஜன் சார், உங்களுடைய சிறப்பான பேச்சு. நேற்று திரு கணேசன் அவர்கள் பேசியதை தொடர்ந்து நீங்கள் சில கருத்துக்களை தெரிவித்ததற்கு முருகன் சார், முருகன் சார் தெரிவித்ததற்கும், நீங்கள் இன்று கிளாஸ் எடுத்ததற்கும் மிக சிறப்பாக இருந்தது சார். நிறைய எனக்கு இந்த பேங்க்ல இருந்து ஃபைனான்ஸ்ல இருந்து நிறைய கால்ஸ் வரும் சார். உங்களுக்கு 5 லட்சம் தரேன், 10 லட்சம் தரேன், 45 லட்சம் தரேன், 5 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு நிறைய மெசேஜ் வரும் சார். அது எவ்வளோ தான் டெலீட் பண்ணா கூட தொடர்ந்து வந்துட்டே இருக்குது சார். அது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியா சார் சொல்லுங்களேன். சொன்னால் நன்றியா, நல்லா இருக்கும் அனைவருக்கும். நன்றி சார். அதற்கு நான் விளக்கம் சொல்லலாம்னு நினைக்கிறேன், பிருத்திவிராஜன் பர்மிஷனோட. ப்ளீஸ் சார். தயவு செய்து அந்த கால்கள் வந்தால் முதலில் தயவு செய்து போனை கட் பண்ணி விடுங்கள். மெசேஜாக வந்தால் மெசேஜை டெலீட் செய்து விடுங்கள். அது வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, அது எஸ்எம்எஸ் ஆக இருந்தாலும் சரி. எனக்கும் இது போன்ற நிறைய மெசேஜ்கள் வரதான் செய்து நான் உடனே இமீடியட்டா நான் அதை டெலீட் பண்ணிடுவேன். குறிப்பா இந்த ரம்மி அது இதுன்னு வர்ற மெசேஜை பார்த்தோம்னா செகண்ட் தாட்டே இருக்கக்கூடாதுங்க, டக்குன்னு டெலீட் பண்ணி வெளியே வந்துடணும். அவ்வளவுதான். கால்ஸ் வந்ததுன்னா அவங்க ஆரம்பிக்கும் போதே இதை ஆரம்பிக்கிறாங்கன்னா கேட்கவே கூடாதுங்க. எதையுமே கேட்டு முடிவு எடுக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க, கேட்கவே கூடாது. டக்குன்னு அன்வான்டான கால்ஸை கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறது தான் இன்னைக்கு இப்போதைக்கு ரொம்ப சேஃபான விஷயம். இதை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். அதை தான் உங்களுக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன். ஓகேங்களா? தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ தாமோதரன் சார். தொடர்ந்து ரமேஷ் முஸ்ராஜ் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். சார், பிருத்திவிராஜன் ரொம்ப அற்புதமா இருக்கு சார். ஏன்னா நம்ம இதுல நீங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எல்லாருமே தப்பு பண்றாங்க, எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தப்பு பண்றோம். ஆனா வெளியே கொண்டு வரது இல்லை. அதை என்ன தப்பு பண்ணியிருக்கோன்ற வெளியே கொண்டு வரல. நான் கவர்மெண்ட் நீங்க சொல்ற மாதிரி எல்லா சைடுமே வாட்ச் பண்ண முடியாது. ஸோ எந்த சைட்ல பிரச்சனை இருக்குன்னு யாராலும் எஸ்கலேட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும், நம்ம சைட்லயும் ஹேக் பண்றாங்கன்னு தெரியுது. ஆக்ஷன் எடுக்காம இருந்தா நம்ம போகலாம். ஸோ ஆக்ஷன் எடுக்கிறாங்க, நம்ம இன்டிமேட் பண்றது இல்லை. அங்கதான் விஷயம் இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம தப்பு பண்றப்ப என்ன பண்றாங்க, ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் சொன்னா இப்படி இது எப்படி நல்லாவா இருக்கும், அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க. சோ அவங்க வெளியே கொண்டு வரும்போது அடுத்த ஆள் அவேர்னஸ் ஆகிறாங்க. இந்த மாதிரிலாம் ஸ்கேம் நடக்குது, நம்ம அவேர்னஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சார் பாயிண்ட். அதே மாதிரி இந்த தாமோதர் சார் கேட்டாங்க, இந்த மாதிரி ப்ரொமோஷன் கால் வருதுன்னு சொல்லிட்டு. நம்ம கவர்மெண்ட்ல ட்ராயில நீங்க பதிவு பண்ணலாம் உங்க மொபைல் நம்பரை, இந்த மாதிரி ப்ரொமோஷன் கால் ஸ்டாப் பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ல இருந்தோ ஃபினான்ஸ்ல இருந்தோ கால்ஸ் வராது. நீங்க ட்ராயில பதிவு பண்ணிடலாம்.
சப்போஸ் அதையும் மீறி வந்துச்சுன்னா நம்ம ட்ராயில் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண ஆர்பிஐல ரைஸ் பண்ணினா உங்களுக்கு ப்ரொமோஷன் கால்ஸோ எஸ்எம்எஸோ வராது பேங்க்கு ஃபினான்ஸ்ல இருந்து. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் சார். தாமோதரன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார். சிவகணி மேடம், உங்களோட ஃபீட்பேக் தேவைங்களா? சார் அனைவருக்கும் வணக்கம். பிருத்திவிராஜன் சார், இன்னைக்கு உங்களோட செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அந்த ஒரு படத்தை பார்த்தாலே நம்ம மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி உங்களோட பிபிடி எல்லாம் இருந்தது. அப்புறம் பேரண்டிங் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. ஒரு பேரண்டிங் தான் வந்து பேஸ்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி. அதை ரொம்ப அழகா கையாண்டுருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்களை வந்து ரொம்ப அழகா தொகுத்து பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வெரி வெரி யூஸ்ஃபுல் செஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சிவகணி மேம். வேற யாராவது மேம் பிரிவிலேஜ் மேம், ஒரே ஒரு சின்ன விஷயம் பேசிக்கிறேன் மேம். லக்ஷ்மண் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன் சார். அவர் பேசின அப்புறம் நீங்க உங்களுடைய இது கண்டிப்பா மேம், கண்டிப்பா. எஸ் வந்து நான் வந்து ஒரு முக்கியமா ஒரு விஷயத்த பாராட்டுறதுக்கு ஒருத்தர் பாராட்ட தான் நான் இந்த ப்ரிவிலேஜ் கேட்டிருக்கேன். சிவகணி மேடம் யாரு, என்ன, யாரால இங்க இந்த தளத்திற்கு வந்தார்கள், எப்படி வந்தார்கள் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், நற்புலரின் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில. டெய்லி வராங்க, ஜாயின் பண்றாங்க, அட்டன் பண்றாங்க, அவங்க ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ரொம்ப அவங்களோட இன்வால்மெண்ட்டு நான் ரொம்ப பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரியான நபர்களால் தான் ஒரு படைப்பாளருக்கு, ஒரு நிகழ்ச்சியை நடத்துபவர்களுக்கு ஊக்கமளிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த ஒரு சூழல் இருந்தாலும் அவங்க வராங்க, இடைவிடாம வராங்க. தொடர்ந்து அவங்களுடைய நான் இருந்தேன், அந்த நிகழ்ச்சிக்கு இருந்தேன்றத ஒரு ஃபீட்பேக் மூலயமா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு அவங்களுடைய வருகையும் அவங்களுடைய இன்வால்மெண்ட்டையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். நற்புலரி ஒருங்கிணைப்பு குழு அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ந்து அவர்களைப் போலவே மற்றவர்களும் அவங்க இன்வால்மெண்ட்டை காட்ட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறது. நன்றி, வணக்கம். சார் நன்றி. மேடம் வந்து ஒரு இன்சார்ஜா இருக்காங்க. மேடம் உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க யாருன்றது இங்க நிறைய பேர் தெரியாது. அதனாலதான் ஒரே ஒரு சின்ன அறிமுகம். நான் வந்து ஹெட்னஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஒரு 17 ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கு ட்ரெயினரா இருக்கேன் நான். அதனால எனக்கு வந்து நிறைய விஷயங்களை புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எந்த தளமா இருந்தாலும் நான் கலந்துக்குவேன். ஸோ நம்ம தளம் வந்து ஏர்லி மார்னிங் கேட்கும்போது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கேட்டாலும் ஆள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். அதனால நான் ரெகுலரா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் சார். ஒருத்தவங்களோட பாயிண்ட்ல இருந்து ஏதாவது ஒன்று டெய்லி கற்றுக்கிறேன்னு இருக்கோம். ஸோ அதனால வெரி யூஸ்ஃபுல் பிளாட்ஃபார்ம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் சார், சப்போர்ட். மிக நன்றி சிவகணி மேடம். நன்றி சிவகணி மேடம். உங்களுக்கு இது போல அனுபவங்கள் இருந்தா நீங்களும் ஒரு செஷன் எடுத்து கொடுங்க. நீங்க ஆல்ரெடி கேட்டீங்க ஏதாவது ஒரு செஷன் பண்றேன்னு. பட் நம்மளுடைய இந்த செஷன்ல உங்களால எடுக்க முடியும்னா ஒரு டேட்டை நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு செஷன் எடுக்கலாம். தேங்க்யூ சிவகணி மேடம். இதை பத்தி ஓகேன்னா எனக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. தொடர்ந்து பிருத்திவிராஜ் சார் கேட்டிருந்தாரு. எஸ் சார். சார் சகோதரர் ரமேஷ் முத்துராஜ் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அதாவது நீங்கள் வந்து டோன்ட் டிஸ்டர்ப் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ட்ராயில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அன்வான்ட் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான். ஆனால் எல்லாருமே வந்த புதுசில் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். யாரும் பண்ணாத ஆளுன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாரும் உள்ளே போயிருப்போம். ஆனால் என்ன ப்ராப்ளம் ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது நெக்ஸ்ட் ஒரு ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணும்போதோ நெட் பேங்கிங் போகும்போதோ அல்லது ஏதாவது உள்ளே போயிட்டு இருக்கும்போது அவங்க கேட்கக்கூடிய முதல் வார்த்தை அதை ஓப்பன் பண்ணி விடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தகவல் வேணுமா, எங்கிட்ட ரெகுலராக உங்களுக்கு மெசேஜ் வேணுமான்னு கேட்பாங்க. நம்ம எஸ்ன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு டோன்ட் டிஸ்டர்ப்ல இருக்குது, அது நீங்கள் வெளில வந்தீங்கன்னா தான் நாங்கள் உள்ளே வருவோம் அப்படிம்பாங்க. சரி ஏதோ கேட்குறாங்க போல, சரின்னு ஓகே நம்ம கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோன் வந்து பொது உடைமையாயிருது. நம்ம கான்டாக்ட் நம்பர் வரிசையாக எல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பிளாக் பண்ணி வச்சுருந்தா கூட ஏதாவது ஒரு சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணும்போது உங்கள் டேட்டாஸ் நாங்கள் பார்த்துக்கலாம், வரிசையாக கேட்பாங்க, பெர்மிஷன் கேட்பாங்க. அந்த சர்வீஸ் நமக்கு ரொம்ப தேவைங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஓகேன்னு கொடுத்துட்றோம், திருப்பி நமக்கு எல்லாமே உள்ளே வர ஆரம்பிச்சிருது ஃப்ரெண்ட்ஸ். அதான் அந்த கருத்தை பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அதான் ப்ரிவிலேஜ் வாங்கினேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே திருமூர்த்தி அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறது என்னன்னா, உங்க பேர் போட்டு வாங்க சார். உங்க பேர் போட்டு வாங்க. அதுதான் நல்ல ஒரு முறையா இருக்கும்.
இப்போ பேரை போட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு நீங்க நீண்ட நெடிய ஒரு ஆதரவாளர் நற்புலரி தளத்துக்கு. பேரை போட்டு அருமதி சார். வந்தீங்கன்னா அதுக்கு நல்லா இருக்கும். சரிங்க சார், சரிங்க சார். மாத்திடுறேங்க சார். அது முதல்லயே மாத்திடுறேங்க சார். ஓகே. சார் ஒண்ணும் இல்ல. நான் சொல்ல வந்த கருத்து வந்து இந்த சார் சொன்னதே தான். இப்போ இந்த அன்வான்டட் கால்ஸ்க்கு சொன்னாங்க இல்லைங்களா? அதேதான். அ நெறைய கால்ஸ் வருது. நம்ம எடுக்காத இருந்தாவே போதுமானது. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. மிக்க நன்றி. இந்த வாய்ப்புக்கு அனைவருக்கும் இந்த வாய்ப்பு குடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம் சார். மிக்க மகிழ்ச்சி சார். நெறைய கருத்துக்கள் உண்மையிலுமே இந்த ஒரு 4, 5 நாளா வந்து நம்ம 1ஆம் தேதியிலிருந்தே எடுக்கக்கூடிய கருத்துக்கள் அனைவருமே, அதாவது அனைவரும் பயன்படுத்தக்கூடிய கருத்துக்கள், அவாய்ட் பண்றதும் இருக்குது. அதை அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டே இருக்காங்க. குறிச்சு வச்சு ஃபாலோ பண்ணும்போது எந்த ஒரு இழப்பீடும் இல்லாத நம்ம வாழ்க்கையில வாழ்றதுக்கு உரிய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த நாள் இனிய இன்பமான நாள் இறைவனுக்கு வேண்டி உணவுப் பொருள் உலகமையும் நதிகள் தேசியமையும். மிக்க மகிழ்ச்சி சார். வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம். தேங்க்யூ சார். ஸோ இன்றைய நிகழ்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம நுண்ணூட்டமாக வந்து நம்ம கவனிக்கணும். தேவையில்லாம எல்லாமே அளவு கொடுத்தா நம்ம வாழ்க்கையில நிறைய அளவுக்கு உள்ள வருவாங்க அப்படின்ற தகவலை விஜயராஜன் சார் நமக்கு இன்னைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இது போல அனுபவங்கள் உங்களுக்கும் நிறைய ஏற்பட்டிருக்கும். அந்த அனுபவங்கள் எங்களுக்கும் தெரியாது. ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை, நம்ம அடிப்பட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம கௌரவ பிரச்சனை நினைச்சு சொல்லாம விட்டுறோம். அது மாதிரி இல்லாம நம்ம நண்பர்களுக்கோ உறவினருக்கோ அந்த தகவல்கள் சொல்லும்போது கண்டிப்பா அவங்களும் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இது போல